அனைவருக்கும் வணக்கம். குரல் ஆடியோ புக் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கும் நான் உங்கள் பரிமளா. ஒரு தொழிலதிபரின் மகள் கடத்தல், பின்னணியில் இருக்கும் அரசியல் மற்றும் போலீஸ் அதிகாரிகளின் ரகசிய வேடம் என ஒவ்வொரு அத்தியாயத்திலும் அதிரடி திருப்பங்களை கொண்ட கதை. காதலி மாயாவின் தியாகம், மாலினியின் மாஸ்டர் பிளான், இறுதியில் வெளிப்படும் 22 வருட ரகசியம் என கிளைமாக்ஸ் வரை உங்களை இருக்கையின் நுனிக்கே கொண்டு செல்லும் எழுத்தாளர் ஷியாம் அவர்களின் எரிதழல் கேட்டு மகிழுங்கள் நமது சேனலில். எரிதழல் அத்தியாயம் 1. மாலை மணி 4. ஆச்சரியமாய் வானிலை அறிக்கையில் எச்சரித்தது போலவே இடியோடு பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. அவ்வப்போது மின்னல் கண்ணடித்து சென்றது. மழையோடு ரோட்டு சகதி தெரித்து பேண்ட் ஷூ ஈரமாகி போக கையில் குடையோடு ஏறக்குறைய நனைந்தபடி காத்திருந்தான் 32 வயது கடந்த ராஜன். அண்ணாந்து பார்த்தான். நீல நிற எழுத்துக்கள் பொறித்த பெயர் பலகை. சென்னை மத்திய சிறைச்சாலை. பெரிய கேட்டின் நடுவே குட்டி கதவு திறக்க அதிலிருந்து வெளியே வந்தான். சொல்லி வைத்தார் போல் மின்னல் ஒன்று பளிச்சிட 6 அடி உயரம், விரிந்த தேகம், சற்று தோய்ந்த நடை, முகத்தில் பலமாத தாடி. ராஜன் அவனை அடையாளம் கண்டுகொண்டான். சாலையில் தேங்கிய நீர் தெறிக்க ஓடினான் அவனை நோக்கி. ராகவ் என்று அவன் முன்னே கவலையோடு நின்ற ராஜனை பார்த்தான் ராகவ். ராஜன் கண்களில் ஒருவித பரிதவிப்பு. ராகவ் அவனை நம்பாமல் பார்த்தான். ராகவ், எப்படிடா இருக்க? ஆளே மாறிட்ட? நீங்களும் தான். அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நீ வா என்றவன் அவனை குடைக்குள் இழுத்தான். முழுவதும் நனைந்து போயிருந்தவனை உயரம் குறைவான காரணத்தால் அவனை இடுப்போடு அணைத்து தன் குடைக்குள் சேர்த்து கொண்டு நடந்தான். சற்று தூரத்தில் நின்றிருந்த காரை நோக்கி. காரை அடைந்து பின் சீட்டில் அமர்ந்தவனை ஏதும் சொல்லாது காரை ஸ்டார்ட் செய்து மெயின் ரோட்டில் புகுந்து அடர்த்தியான டிராபிக்கில் நீந்தி மிதமான வேகத்தில் கார் சென்று கொண்டிருந்த போது ராஜன் திரும்பாமல் கேட்டான். ராகவ், ஏன் எதுவும் பேசாம இருக்க? ராகவ் பேசவில்லை. ராஜன் சிகரெட் எடுத்து பற்ற வைத்து அவனுக்கும் சிகரெட் பேக்கெட் கொடுத்து லைட்டரையும் அவனிடம் நீட்டினான். அந்த குளிரில் தேகம் நடுங்கியது. புகைத்தால் பரவாயில்லை என்று தோன்ற வாங்கி கொண்டான். ராகவ் சிகரெட் பற்ற வைத்து கண்களை மூடி புகையை 4-5 நொடி நெஞ்சுக்குள் வைத்து வெளியிட்டான். ராகவ், என்னால உன்னை பார்க்க முடியாத சூழ்நிலை, நீயும் புரிஞ்சுக்குவேன்னு நினைச்சேன். யார புரிஞ்சு என்ன ஆக போகுது ராஜன்? நான் உன் நண்பன்டா. நீயும் என்னை புரிஞ்சுக்கலன்னா எப்படி ராகவ்? இந்த கார் இப்போ எங்க போகுது ராஜன்? நுங்கம்பாக்கம். அங்க என்ன? நீ அங்கதான் தங்க போகிறாய். மாயா உனக்காக காத்திருக்கிறாள். மாயா ராகவனின் காதலி. இந்த உலகத்தில் வாழ்வதே அவள் ஒருத்திக்காக தான். இந்த 3 வருடம் சிறையில் வாடியது பெரிதாக தோன்றவில்லை. அவள் நினைவுகளோடு வாழ்வதே நரக வேதனை. திருமணம் என்ற ஒரு சடங்கு மட்டுமே குறை. சொந்தம் என்று யாரும் இல்லா இருவருக்கும். அவர்களே அவர்கள் உலகம். சந்தோஷத்தில் திளைத்தனர். திடீரென அந்த நிகழ்வு. அது நடக்கவில்லை என்றால் இந்நேரம் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். எல்லாம் விதி ராகவ் என்ற ராஜன் குரலை கேட்டு கலைந்தார். என்னடா விதி? என்னை சுற்றி என்ன நடந்ததுன்னு உனக்கும் தெரியும். புரியுது ராகவ், எல்லாவற்றையும் மறந்து புது வாழ்க்கை வாழணும், அதுதான் எங்களோட ஆசை. ஆனா என்னோட ஆசை அது அல்ல. ராகவ், நீ என்ன சொல்ற? ராஜன், ஜெயில் தண்டனை அனுபவிச்சது நானு, அதுவும் செய்யாத குற்றத்துக்கு. அதுக்கு இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நான் யாருன்னு காட்ட போறேன். மாயாவை நினைச்சுப்பார் ராகவ். அவள் உனக்காக பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமில்ல. மறுபடியும் ஏதாவது செய்து அவளை தவிக்க விட்டு விடாத. நான் பாத்துக்கிற ராஜன். ராகவ், இப்போது உனக்கு எதிரி என்று யாரும் இல்லை. இப்போது நீயே விலைக்கு வாங்க போகிறாய். அதுவும் அவன் அரசியல்வாதி. எவனாக இருந்தாலும் பரவாயில்லை, பழிக்கு பழி வாங்கணும். அப்போதுதான் என் மனசு உறங்கும். இதுல நீ கேட்ட எல்லாமே இருக்குது. ராஜன் கொடுத்த அந்த பேக்கை பிரித்து பார்த்தான். ஒரு பழைய மாடல் போன், கூடவே கை துப்பாக்கி, கொஞ்சம் ரூபாய் நோட்டுகள். நன்றி ராஜன். கவனமா நடந்துக்கோ ராகவ்.
ஒரு போலீஸாக என்னால இந்த மாதிரி உதவி மட்டும்தான் செய்ய முடியும். அதை நீ புரிஞ்சுக்கணும். கார் நின்றது. ராஜன் சீட்டிலிருந்து திரும்பி, ராகவ், இந்த பில்டிங் தான், 2வது மாடி, ரூம் நம்பர் 343. மாயா உனக்காக காத்திருக்கிறாள், போ. நீ வந்துட்டு போ ராஜன். இல்லடா, நீ போ, என்ஜாய் த டே. ராஜன் கை குலுக்கினான். ராகவ் அவனை கட்டிக்கொண்டான். புன்னகையோடு ராஜன் போய்விட ராகவ் நிமிர்ந்து கட்டடத்தை பார்த்தான். 15 மாடி கட்டடம் அது. செக்யூரிட்டி புன்னகைத்தான். 5-6 சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தனர். 2 மாமிகள் அவன் உயரத்தை பார்த்து அவர்களுக்குள் சிரித்து கொண்டனர். ராகவ் நடந்தான் மாடிப்படியை நோக்கி. 2வது மாடியில் முதலில் கண்ணில் பட்டது 342ஆம் அறை. அடுத்த அறை நோக்கி நடந்து பக்கவாட்டில் இருந்த காலிங் பெல்லை அழுத்த 2 நொடிக்கு பிறகு கதவு திறந்து கொண்டது. மாயா மங்கலான சிகப்பு நிற சேலையில் சிலை போல் துள்ளல் இளமையோடு ஈரக்கூந்தலை அள்ளி முடித்தபடி வந்து நின்றாள். அரை வினாடி யோசித்தவள் தாடிக்குள் புன்னகைத்த உதட்டை கண்டு பாய்ந்து அவனை கட்டிப்பிடித்தாள். ராகவ் அவளை மார்போடு அணைத்து தழுவிக்கொண்டான். அவளோடு உள்ளே நுழைய கதவு தானியங்கி அடைத்து கொண்டது. ராகவ், அவள் அவன் மேல் கொடி போல் படர்ந்தாள். மாயா, அவள் முகமெங்கும் முத்தமலை பொழிந்து காதோரம் அவள் பெயர் சொன்னான். மாயா பலம் கொண்டு பட்டன் தெரிக்க சட்டையை கிழித்தாள். அவன் வெற்று மார்பில் இதழ் பதித்து கொண்டே போனாள். ராகவ் சொக்கி போய் அவளை தூக்கி கைகளில் ஏந்த அவள் படுக்கையறை நோக்கி விரல் நீட்டினாள். ராகவ் பூ போல அவளை ஏந்தி கொண்டு அந்த அறை நோக்கி போனவன் அவளை கட்டிலில் எரிந்து அவள் சேலையை இழுக்க அது கையில் வந்தது. ஆடைகளை கலட்டி காலடியில் போட்டுவிட்டு அவள் மேல் பாய்ந்தான். பறந்து விரிந்த கட்டிலில் அவளோடு புரண்டான். முத்தங்கள் பரிமாற்றங்கள் அரங்கேறின. அவளை புரட்டி போட்டு நாடா வசதியோடு உள்ள பிளவுஸை அவிழ்க்க அவள் பறந்து விரிந்த முதுகு காட்சி தந்தது. கண்கள் சொக்க அவள் முதுகில் முத்தம் பதிக்க அவள் கூச்சத்தில் நெறிந்தாள். உதடுகள் அவன் பெயரை முணுமுணுக்க அப்போதுதான் கண்ணில் பட்டது முதுகில் அந்த நகைக்கீரல். இரத்த வடு காய்ந்து போயிருந்தது. புதிய காயம். பாம்பை பார்த்தவன் போல் அதிர்ந்தான். முகமெங்கும் வியர்த்தது. இதயம் அதிவேகமாக துடித்தது. விலகினான். புரியாது திரும்பி நிமிர்ந்தவளை பார்த்தான். அவன் பார்வையில் ஏமாற்றம், விரக்தி. மாயா வெட்கி தலை குனைந்து மார்பை மறைத்து கொண்டான். ராகவ் வலது பக்க சுவற்றில் முகம் புதைத்து அழுதான். திரும்பிய திசையெங்கும் ஏமாற்றமும் துரோகமும். கதறி அழுதான். மூச்சுவிட முடியவில்லை. நெஞ்சை அடைப்பது போல் இருந்தது. ராகவ். மாயா அவன் காலடியில் கிடந்தாள். அவளை பார்க்கவே பிடிக்கவில்லை. எவ்வளவு பெரிய துரோகம்! தனிமையில் வாடிய போது கூட அவளை காண துடித்த ஆர்வமே அதிகம். ராகவ், நான் சொல்லுவதை கொஞ்சம் கேளு. அவன் பேசவில்லை. தப்புதான் ராகவ், எனக்கு வேறு வழி தெரியவில்லை. அவன் அவளை முறைத்தான். உன் பார்வை புரிகிறது. ஒரு புழுவை போல் பார்க்கிறாய். உன்னை மறுபடியும் இந்த உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் இவ்வளவும். ஜெயிலில் உன் கதையை முடிக்கப் போவதாக தகவல் வந்தது. உன் கேஸை நடத்த காசுக்கு எங்கே போவேன்? ஒரு சேமிப்பும் இல்லாத நிலைமையில் சாப்பாடு செலவுக்கு கூட என்னிடம் பணம் இல்லை. வேலைக்கு போனேன். வக்கர குணம் உள்ள ஆண் இல்லாத ஒரு இடம் சொல். அப்படியே உதவி செய்பவன் கூட சும்மா செய்வான் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதெல்லாம் கதைக்கும் சினிமாவுக்கும் மட்டும்தான் பொருந்தும். நிஜ உலகம் ரொம்ப கொடுமையானது. இந்த 3 வருடத்தில் 45 லட்சம் பதிலுக்கு என்னை கேட்டான். நான் செய்தது சரி என்று சொல்லவில்லை. உன்னை அப்படியே விட என்னால் முடியவில்லை ராகவ். யாரும் இல்லாத என்னை அன்பால் உருக வைத்தாய். உலகம் எவ்வளவு அழகு என்று எனக்கு புரிய வைத்தவன் நீ. சாகும் வரை என் மனதில் நீ மட்டுமே. எனக்கு தெரியும் ராகவ், உனக்கு ஒரு நாள் தெரிய வரும். அப்போது நான் உன்னை விட்டு போயிருப்பேன். பாரமாக இருக்க மாட்டேன். மன்னிப்பும் கேட்க மாட்டேன். நீ நல்லா இருந்தால் அதுவே எனக்கு போதும். அவள் அறையை நோக்கி நடந்தாள். அவள் துணிகளை பெட்டியில் அடுக்கினாள். கண்ணீரை துடைத்தபடி ராகவ் அவள் அருகில் சென்றான். அவள் தோளை தொட்டான். அவள் திரும்பாது அவன் விரல்களை பிடித்து, ராகவ், என் இளமைக்கு காமம் தேவைப்பட்டது என்று நினைக்காதே. அப்படி நினைத்தால் என்னை கொன்று போட்டுவிடு. நீ எங்கேயும் போக வேண்டாம். அவன் கடனை திருப்பி தந்து என்னை இதிலிருந்து எப்படியாவது மீட்டு விடு ராகவ். என்றவன் வேகமாக சட்டை போட்டுக்கொண்டான். பத்திரமா இரு, வெளியில போய் வருகிறேன். சாப்பிட மாட்டாயா? அவன் அவளை பார்த்தான்.
பின் லேசாக புன்னகைத்தான். வீட்டை விட்டு வெளியேறி படிக்கட்டில் வேகமாக இறங்கினான். மணிக்கட்டில் அப்பிருந்த வாட்சை பார்த்தான். 6:20 காட்டியது. தலையே வெடித்துவிடும் போல் இருந்தது. எவனோ ஒருவன் என் தலையெழுத்தை மாற்றிவிட்டான். கால் போன திசையில் நடந்தான். எங்கே என்று அப்போது வரை புரியவில்லை. எதிரில் தெரிந்த பாரை காணும் வரை வேகமாக சென்று ஸ்காட்ச் ஆர்டர் செய்து அமர்ந்தான். பேரர் ஓடி வந்து தர ஒரே மூச்சில் குடித்துவிட்டு மறுபடியும் ஃபுல் பாட்டில் ஆர்டர் செய்தான். 1 மணி நேரம் கடந்திருந்தது. போன் ஒலிக்க ராஜன் பேசினான். ராகவ், நான் ராஜன். சொல்லு, எங்க இருக்கிற? வெளியே சொல்லு, என்னன்னு? உனக்காக ஒரு வேலை இருக்கு, நீ தான் செய்யணும். நான் செய்யற நிலைமையில இல்ல. உன்னால முடியும் ராகவ், எதுவும் பேசாத. உன் நம்பருக்கு ஒரு கால் வரும், எடுத்து பேசு, அப்புறம் முடிவு செய்ய. ஹலோ ஹலோ. ராஜன் போனை துண்டித்திருந்தான். 5 நிமிடம் கழித்து போன் ஒலித்தது. கையில் இருந்த ஸ்காட்சை வாயில் கவிழ்த்துக்கொண்டு போனை காதுக்கு கொண்டு சென்று ஹலோ என்றான். ஹலோ இன்ஸ்பெக்டர் ராகவன். அத்தியாயம் 2. ஹேய், யார் நீ? ஐ எம் மாலினி. உங்கள் அடுத்த கேள்விக்கும் பதில் நான் சொல்கிறேன். தென் டிசைட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர், பேசலாமா என்று. அடித்த போதை இறங்கிக் கொண்டிருக்க முகம் உயர்த்தது. கடத்தல் கேஸில் காப்பாற்றச் சென்ற நீங்களே அந்த மினிஸ்டர் பையனை சுட்டு கொன்று 3 வருஷம் சிறைவாசம் போயிட்டு வந்த இன்ஸ்பெக்டர் ராகவன் தானே? எல்லாம் தெரிந்த மாதிரி பேசாதே. அதே யாரோ ஜோடிச்ச கேஸு. அவனைத்தான் நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். தெரியும் இன்ஸ்பெக்டர். இப்போது ஏன் இந்த பேச்சு? என்ன வேணும்? நீங்க நிதானத்துல இல்ல. விடியட்டும், அப்புறம் சொல்றேன். ஏன் நிதானம் எனக்கு தெரியும், சொல்லு. தொழிலதிபர் மூர்த்தி தெரியுமா? அவர் மகளை கடத்த வேண்டும். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கூல் இன்ஸ்பெக்டர், இந்த வேலையை செய்ய எவ்வளவோ பேர் இருக்காங்க தெரியுமா? நான் ஏன் உங்களை செலக்ட் பண்ணணும்? புரியல. சிறையில் இருந்த காரணத்தால் இனிமேல உங்களுக்கு போலீஸ் வேலை சாத்தியமில்லை. உங்களால் என்னால முடியாது. மாயா உங்க மேல உள்ள காதலால் பட்ட கடன் ஒன்று இருக்குது, நினைவில இருக்கட்டும். இது எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ராகவ் கோபத்தில் கத்தினான். ஷோ ராகவன், எனக்கு மட்டும் தான் தெரியும். சும்மா கடத்த வேண்டாம் ராகவன். 2 கோடி ரூபாய் கேட்டுதான் கடத்த போகிறோம். 1 கோடி உங்களுக்கு, 1 கோடி எனக்கு. இந்த பொழப்பு அவசியமா? அசிங்கமா இல்ல உனக்கு? ராகவன், அசிங்கத்தை பத்தி நீங்க பேச வேண்டாம். இத நீங்கள் தான் செய்ய முடியும். பல மெடல் வாங்கிய அதிகாரி. உங்களால் தான் கச்சிதமாக முடிக்க முடியும். முடியாது. மிஸ்டர் ராகவன், நாளைக்கு 10 மணிக்கு நானே கூப்பிடுறேன் என்ற போது அவன் அறைக்கு வெளியே நின்றிருந்தான். போன் துண்டித்து விட்டு காலிங் பெல்லை அழுத்த மாயா கதவை திறந்தாள். அவள் கண்கள் வீங்கி போய் இருந்தது. நிறைய அழுதிருப்பாள் போலும். வாழ்க்கை எளிமையாக தோன்றியது. பேசாது உள்ளே போனான். அவனது பழைய ஆடை மாயா எடுத்து வைத்திருந்தாள். அதை உடுத்தி கொண்டாள். டைனிங் டேபிளில் அமர அவள் பேசாது சாப்பாட்டை பரிமாறினாள். நீ சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டுட்டு போ ராகவ். மாயாவுக்கு ஊட்டிவிட்ட ஞாபகம் இன்னும் அப்படியே நெஞ்சுக்குள். உன்னைத்தான் கேட்டேன், சாப்பிட்டியா? அவள் முகம் பாராமல் கேட்டாள். மாயா கவனித்தாள். நீ சாப்பிடு ராகவ். நீயும் உட்காரு. மாயா, சாப்பிடலாம். உன் கடமை உணர்ச்சிக்கு நன்றி. ராகவ் பேசவில்லை. ராகவ், எனக்கு ஒரு ஐடியா சொல்லவா? அவன் அவளை பார்க்க, நான் என்னோட கிராமத்துக்கே போகிறேன். உன்னை அவனுக்கு தெரியாது, என் கிராமமும் அவனுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ராகவ் பேசவில்லை. இது இப்போ தோன்றிய ஐடியா இல்ல. நீ நல்லபடியா வந்ததும் நான் போயிடத்தான் நினைச்சேன். ஆனாலும் மனசு உன்னையே நினைச்சு ஏங்குது. அத தவிர்க்க முடியல. பேசாம சாப்பிடு மாயா என்றவன் அதற்கு மேல் பொறுக்காமல் அவளுக்கு பிசைந்து ஊட்டினான். அவள் கண்களில் கண்ணீர் அருவியாய் கொட்டியது. நாளைக்கு ஒரு வேலை காத்திருக்கு, அதை செய்ய போறேன். எல்லாமே சரியாயிடும். என்ன வேலை ராகவ்? அவளையே பார்த்தவன் புன்னகைத்து, சாப்பிடு, அப்புறமா சொல்றேன் என்றான். அவளை தூங்க வைத்து விட்டு வெகு நேரம் யோசித்துக் கொண்டிருந்தான். போலீஸ் கண்களுக்கு தெரியும், கண்களை பற்றி மாயாவையும் தெரியும். கொள்ளை பிரியம் அவளுக்கு அவன் மேல். அவள் சொன்னது உண்மைதான். சொந்தம் பந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. வங்கி சேமிப்பும் ஏதும் இல்லை.
நேர்மை தவறாத அதிகாரி என்ற பெயர் மட்டும்தான். அதை வைத்து அவளால் தனியாளாக கேஸில் இருந்து வெளியே கொண்டு வருவது அவ்வளவு எளிதல்ல. இந்த நிலைமை எல்லாமே ஒரு நாள் அவசரப்பட்டு எடுத்த முடிவால் வந்தது. இன்று இந்த நிலைமைக்கு தள்ளிவிட்டு விட்டது. நடு ஜாமத்தில் ஆத்திரம் பொங்கியது. மையிருட்டை வெறித்து பார்த்தான். அவன் கண்களில் கொலைவெறி பளிச்சிட்டது. நாளை 10 மணிக்கு மாலினி போன் வரும் முடிவோடு தூங்கி போனான். போன் ஒலித்த போது மாயா எழுப்பினாள். ராகவ், உனக்கு போனு. நான் பேசிக்கிறேன், நீ போ. அவள் போய்விட்டாள் சமையலறைக்கு. அவள் காஃபி கொண்டு வரும்போது ராகவ் அங்கில்லை. ஹலோ, சொல்லுங்க மாலினி, நான் ரெடி. வெரி குட் இன்ஸ்பெக்டர். மாலினி, இப்போ நான் வெறும் ராகவ். நீங்க அப்படியே கூப்பிடலாம். நோ நோ இன்ஸ்பெக்டர், உங்க நேர்மை எனக்கு தெரியும். என் மரியாதைக்கு தகுதியானவர் நீங்க. ஓ, அதுதான் இப்படி ஒரு காரியத்தை செய்ய சொல்றீங்களா? அது அப்புறமா உங்களுக்கு புரியும். இப்போது விஷயத்துக்கு வரலாமா? சொல்லுங்க. மூர்த்தியோட ஒரே வாரிசு அவரோட பொண்ணு மட்டும்தான். அந்த பொண்ணு தான் அவருக்கு எல்லாமே. சோ எப்பவும் அவளை சுற்றி 5 பாடி கார்ட்ஸ் இருப்பார்கள். அவள் எங்கே போனாலும் கூடவே இருப்பார்கள். ரெஸ்ட் ரூம் போனா கூட வெளியே நிற்பார்கள். மூர்த்திக்கு அவ்வளவு பயம், எதிரி அதிகம். இப்போ சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், எப்படி கடத்தலாம்? யோசிக்கணும். ஆனா நம்மிடம் அவ்வளவு நேரம் இல்லை. அப்படி என்ன அவசரம்? சரியா திட்டமிடல் இல்லை என்றால் நான் தான் மாட்டிக்கணும். 3 வருஷத்தை இப்போதுதான் தொலைச்சிட்டு நிக்கிறேன். அது தெரியும் இன்ஸ்பெக்டர். நல்ல சந்தர்ப்பம் ஒன்று இருக்கிறது. அதை நல்கிவிட்டால் அதன் பின் வாய்ப்பே அமையாது. அடுத்த வாரம் மூர்த்தி மகளின் தோழிக்கு திருமணம். அவள் அங்கே போய்தான் ஆவாள். லொகேஷன் சொல்கிறேன் ராகவன். ராகவ் அன்று முதல் நோட்டமிட்டான். அவள் படிப்பதாக சொன்ன கல்லூரி வாசலில் எப்போதும் அந்த பாடி கார்ட்ஸ் நின்றிருந்தார்கள். அந்த பெண்ணை 2 நாள் ஆகியும் காண முடியவில்லை. 3ஆம் நாள் கல்லூரி வளாகத்தில் நுழைந்தான். சார், குரல் கேட்டு திரும்பிய போது சற்று பிரமித்து போனான். 20 வயது நிரம்பிய அந்த பெண் நின்றிருந்தாள். அழகாய் இருந்தாள். உடையில் எளிமை இருந்தது. சொல்லுமா, என் பேரு ராதா. மாலினி சொன்ன பெண் நான் தான். ஓ, நீ எப்படி இங்கே? என்ன எப்படி உனக்கு தெரியும்? மாலினி உங்களை பத்தி சொன்னார்கள். சரியாக கடத்தி விடுங்கள், காத்திருப்பேன். சிரித்துவிட்டு ஓடினாள். எதுவுமே புரியவில்லை. என்னதான் நடக்கிறது? தன்னை கடத்தி விடுங்கள் என்று அவளே சொல்வது ஆச்சரியமாய் இருந்தது. 4ஆம் நாள். 5 பாடிகார்டுக்கும் ஒரு தலைவன், திலீபன். 45 வயது இருக்கும். 5 பேரையும் எச்சரித்துக் கொண்டிருந்தான். உங்க எல்லாருக்கும் சொல்றேன், மூர்த்தி ஐயா 2 நாள் வெளியூர் போகிறார். நானும் கூடவே போகிறேன். பேபிமா கூடவே இருக்கணும். கல்யாண வீடு அங்க இங்கன்னு போயிடக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? சரி சார், கோரஸாக பதில் சொன்னார்கள். காம்பவுண்டுக்கு வெளிப்புறம் போன் பேசிய பாவனையோடு நின்றிருந்தான் ராகவ். போன் ஒலிக்க பதறியவாறு சற்று தூரம் போனான். ஹலோ, சொல்லுங்க. பாண்டிச்சேரி. இன்று இரவே நீங்கள் கிளம்பினால் சரியாக இருக்கும். லொகேஷன் சொல்கிறேன், குறித்து கொள்ளுங்கள். மாலினி சொல்ல ராகவ் குறித்து கொண்டான். எப்படி கடத்த போறீங்க இன்ஸ்பெக்டர்? இப்போது வரை ஒரு ஐடியாவும் கைவசம் இல்லை. ரொம்ப கவனம் இன்ஸ்பெக்டர். இந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது. நீங்க ஏற்பாடு செய்தால் போதும். ராதா உங்க பின்னால ஓடி வந்து விடுவாள். அன்று இரவே ராகவன் கிளம்பினான் பாண்டிச்சேரி. பஸ் ஸ்டாண்டில் வந்திறங்கிய போது காலை 5 மணி. லேசான குளிர் தேகம் நடந்து செய்தது. டீக்கடையில் டீ சொல்லிவிட்டு தண்ணீர் கேட்டு முகத்தை கழுவிக்கொண்டான். தாடியை அழுத்தி துடைத்துக் கொண்டான். இஞ்சி டீ தொண்டைக்கு இதமாக இருந்தது. 10 ரூபாய் கொடுத்து விட்டு அங்கிருந்து நகர்ந்தான். மாலினி குறிப்பிட்ட விலாசம் தேடி பிடிக்க 1 மணி நேரம் ஆனது. பெரிய பங்களா. சுற்றிலும் நோட்டமிட்டான். கேட்டரிங் மாஸ்டர் 20 பேர் கொண்ட குழுவை கோபத்தில் கத்திக் கொண்டிருந்தார். காது கொடுத்து கேட்டபோது 4 பேர் வரவில்லை என்று ராகவ் யோசிக்கவே இல்லை. சார், மாஸ்டர் திரும்பினார். என்ன சார், ஊருக்கு போகணும், காசு வேற இல்லை. ஏதாவது வேலை கொடுத்தா செய்வேன். என்னப்பா இவ்வளோ உயரமா இருக்க? இப்படி வந்து வேலை கேட்குற? ராகவ் தலையை சொரிய. என்ன உன் பேரு? மணிகண்டன் சார்.
சப்ளை பண்ற வேலை தான் இருக்கு. எல்லாருக்கும் ஜூஸ் கொடுக்கணும், பணிவாய் நடந்துக்கணும். ம், சரிங்க சார். சரி, இவங்க கூட நில்லு. டேய், இவனுக்கு சொல்லி கொடுங்கடா. பெரிய இடத்து கல்யாணம், ஒரு கம்ப்ளைண்ட் கூட என் காதுக்கு வரக்கூடாது. டே ரமேஷ், சொன்னது புரிஞ்சுதா? சரி அண்ணாச்சி. அவர் போய்விட, மணிதானே உன் பேரு? குரல் கேட்டு வலது பக்கம் திரும்பினான். ஆமாண்ணா. சாப்பிட்டியா? இல்லை. வா சாப்பிடலாம். இது நம்ம யூனிஃபார்ம். உன் உயரத்துக்கு பேண்ட் இல்லை, சட்டை மட்டும் மாற்றிக்கோ. 11 மணிக்கு அதே இடம் களை கட்டியது. கூட்டம் நிறைய பணக்கார முகமே தெரிந்தது. மணப்பெண் அருகில் படு ஜோராக ராதா நின்றிருந்தாள். ராகவ் உடம்பு வியர்த்தது. ராதா அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவன் கண் அசைவிற்காக சற்று நேரத்தில் ராதா கூட்டத்தை பிரித்து உள்ளறையை நோக்கி நடக்க, ராகவ் அதை கவனித்து கையில் இருந்த ஜூஸ் ட்ரேயோடு சற்று இடைவெளி விட்டு பின்தொடர்ந்தான். ராதா திரும்பினாள். ரெஸ்ட் ரூம் போகணும், அங்கேயும் வருவீங்களா? இல்ல பேபிமா, அப்பா கூடவே இருந்து பார்த்துக்க சொல்லியிருக்கார். சரி, பரவாயில்ல, வாங்க. 5 பேரும் ஒன்றாக உள்ளே போகலாம். அசிங்கமா இல்ல உங்களுக்கு? லேடிஸ் டாய்லெட்ல வந்து நின்னு அசிங்கப்படுத்துறீங்க. சி, போங்க, அவள் கத்தினாள். அவர்கள் 5 பேரும் திரும்பி நடக்க, என்னடா நாய் பொழப்பு. சி, சின்ன பொண்ணு அசிங்கப்படுத்துது. ஹேய் பையா, ஜூஸ் கொண்டு வா என்றபடி அவர்கள் முன்னே நடக்க, கையில் இருந்த ஜூஸ் ட்ரேக்கு அடியில் சின்ன பார்சலை நொடிப்பொழுதில் ராதாவை நோக்கி எரிந்தவன் அந்த ஐவரை நோக்கி நடந்தான். பார்சலை எடுத்தவள் வேகமாக பாத்ரூம் கதவை அடைத்துக்கொண்டு வேகமாக பிரித்தாள். எளிமையான பாவாடை சட்டை. புரியாமல் நின்றபோது போன் ஒலித்தது. ஹலோ, நான் ராகவன். இந்த பாவாடை சட்டை எனக்கு எதுக்கு? போட்டுக்கோ, 5 நிமிஷம் தான் இருக்கு. உனக்கு வலது பக்கம் ஒரு அறை இருக்கு. அதிலிருந்து 4 அறை கடந்தால் இந்த பங்களாவின் பின்புற கேட்டு. நீ அங்க வா, நான் இருப்பேன். சீக்கிரம். அத்தியாயம் 3. அடுத்த அரை மணி நேரத்தில் அதிவேக பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்தனர். ராகவன் ஏதோ யோசித்துக் கொண்டிருக்க, ராதா பெயர் சொல்லி அழைத்த போது அருகில் இருந்தவளை பார்த்தான். வாட், உங்க பேரு ராகவன் தானே? அவள் அழகாய் சிரித்தாள். என்ன இப்போ என்றவன் பார்வையை திருப்பிக் கொண்டான். எனக்கு ஜன்னல் பக்கம் உட்கார வேண்டும். அதெல்லாம் வேண்டாம், முதலில் அந்த துப்பட்டாவை போத்திக்கோ, மெதுவாக பேசு என்று மெல்ல கிசுகிசுத்தான். எனக்கு என்ன குளிர்காய்ச்சலா? எனக்கு ஜன்னல் பக்கம் வேணும். ப்ளீஸ், கொஞ்ச நேரம் பொறு. அடுத்த ஸ்டாப் வரும்போது சீட் மாறி இருந்துக்கலாம். இப்போது எழும்பினால் இங்கே இருப்பவர்கள் கவனம் உன்மேல திரும்பும். சோ ப்ளீஸ். நோ, முடியாது, இப்பவே வேணும். அவளின் சினங்கள் கேட்டு அடுத்த சீட்டில் இருந்த 50 வயது பெரியவர், தம்பி, பொண்டாட்டி ஆசைப்படுதுல, மாறி உட்காரப்பா. ராதா துப்பட்டாவுக்குள் சிரித்தாள். அவன் கண்களை பார்த்து, யோ, பெரிய மனுஷன் தானே நீ, இங்க என்ன பேசுறோம்னு கேட்டுக்கிட்டே இருப்பியா? அவர் திரும்பிக் கொள்ள, பஸ்ஸில் அதிகமானோர் தூங்கிக் கொண்டிருக்க, வா என்று அவளுக்கு வழிவிட நினைத்தான். ஆனால் அவன் நீள கால்கள் இரண்டையும் மடக்க முடியவில்லை. சீட்டிலிருந்து எழுப்பி அவளை அமர வைத்த பின் அவன் அமர்ந்தான். ஏன் ராகவன் எனக்கு இந்த வேலைக்காரி கோலம் என்ற ராதா ஜன்னலுக்கு முகத்தை காட்டினாள். இதமான காற்று அவள் முகத்தில் மோதி அவள் கூந்தலை பறக்கச் செய்தது. ராகவன், உங்களை தானே கேட்டேன். ஏன் என்ன உங்க பொண்டாட்டின்னு சொல்லும் போதும் ஏதும் சொல்லல என்று திரும்பி அவன் முகத்தருகே கேட்டாள். மினிஸ்டர் பொண்ணுன்னு சொல்லவா? அவள் காதலியில் கிசுகிசுத்தான். சொல்லித்தான் பாருங்களேன் ராகவன். ராகவன் பேசவில்லை. இந்த மாதிரி பஸ்ஸில் போனதே இல்லை ராகவன். காற்று, இந்த பஸ்ஸு, ஒரு ஆண் என் பக்கத்தில், இது எல்லாமே என் வாழ்க்கையில் முதல் அறிமுகம் என்றவள் காற்றோடு விளையாடினாள். கண்களை அவளிடமிருந்து பிரிக்க முடியவில்லை. இருந்தாலும் நாகரிகம் கருதி எங்கோ பார்த்தான். தோளில் கிடந்த டவலை தலைக்கு மாட்டினான். நோய் வந்தவன் போல தலையை மூடிக்கொண்டான். ஏன் ராகவன் எதுவும் பேசல? நான் நிறைய பேசுறேனா? ஆனால் நான் இப்படி இருந்ததே இல்லை தெரியுமா? ராகவ் அவள் பக்கம் திரும்பவில்லை என்றாலும் அவள் அவனையே பார்த்து கொண்டிருப்பதை உணர முடிந்தது. இது எல்லாமே புதிது என்றேனே. தாடி வைத்த அழகான ஒரு ஆண் என்னை உரசிக்கொண்டு என்னோடு இருந்தால் எனக்குள் பரவசமாகுமா இல்லையா? ஓ,
சாரி. ராகவ் அப்போதுதான் கவனித்தான். நிஜமாகவே வருந்தி தன் அகன்ற தோள்களை சுருக்கி படாமல் அமர்ந்து கொண்டான். பரவாயில்லை ராகவன், நான் ஓகேதான். நீங்க நார்மலா இருக்கலாம். அது அப்படி இல்ல. உன்னை தனியாக விட முடியாது. யாராவது உன்னை அடையாளம் கண்டு கொண்டால் அவ்வளவுதான். இந்நேரம் உன்னை காணவில்லை என்று அங்கு பரபரப்பாக இருக்கும். ப்ளீஸ். ராகவன் போனையே ஆன் செய்தான். மாலினி நம்பரை தேடி அவளை அழைத்தான். ஹலோ, ராதா இப்போது என் கூட இருக்கிறா. எனக்கு தெரியும் ராகவன். உங்களால் தான் இதை சிறப்பாக செய்ய முடியும். நான் சொன்ன அட்ரஸுக்கு அவளை கூட்டிட்டு போங்க. நான் சொல்கிறேன். அப்போது மூர்த்திக்கு போன் பண்ணலாம். 2 மணி நேர பயணத்தில் மாலினி சொன்ன முகவரிக்கு வந்து சேர்ந்து அங்கு தயாராய் இருந்த அறையில் நுழைந்தனர். கதவை அடைத்துவிட்டு தரையில் பொத்தென்று விழுந்தான். நெஞ்சில் வேகமாக அடித்து கொண்டது. ஆசுவாசப்படுத்தினான். ராதா அவன் எதிரில் நின்றாள். அவளை நிமிர்ந்து பார்த்து, என்ன? பசிக்குது ராகவன். எனக்குந்தான். ஆனா உடனே முடியாது. பொறு, இந்த இடம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் கழித்து கடத்தி இருக்கலாம். சாப்பாட்டு நேரத்துல கடத்திட்ட. கடத்தினேனா? நீ ரெடியாகத்தானே இருந்த. அது போகட்டும், சாப்பாடு வேணும். நல்ல பசி. அவன் எதிரில் அவள் அமர்ந்தாள். அவன் எழும்பினான். எங்க போற ராகவன்? குளிக்க போறேன், நீ இங்கே இரு என்றவன் பாத்ரூம் நோக்கி போனான். 10 நிமிடத்தில் பேண்ட் மட்டும் போட்டுக்கொண்டு வெற்று மார்போடு தலை துவட்டியவாறு வந்தவனை இமைக்காமல் பார்த்தாள். அவன் அறியாது. அவன் விரிந்த மார்பழகும் அதின் ரோமங்களும் புடைத்த தோள்களும் அவளை கதிகலங்க வைத்தது. அவள் ரசித்தாள். அவள் அதுபோல் ஒரு சூழ்நிலையை கடைசி நிமிடம் வரை சந்தித்ததே இல்லை. அவள் ரசித்த முதல் ஆண்மகன் ராகவன். ராகவன் உள்ளறைக்கு சென்று தன் பேக்கில் இருந்து சட்டையை எடுத்து அணிந்து கொண்டு வந்தான். சரி, பத்திரமா இரு. நான் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வர்றேன். தலையை வாரிக்கோ ராகவ் என்றாள். அவள் குரலில் ஏதோ மாற்றம். ராகவன் அவளை கவனிக்காது வெளியில் சென்றான். அப்போது மாலை 4 மணி. அதே நேரம் காஞ்சிபுரம். மூர்த்தி காரில் போன் பேசிக்கொண்டே போய்கொண்டிருக்க கூடவே திலீபன் போன் அலறிய போது அவசரமாய் எடுத்து காதுக்கு கொடுத்து பேச பேச அவன் முகம் வெளிரி போவதை கவனித்த மூர்த்தி, சரி, நான் அப்புறம் பேசுறேன், போனை துண்டித்தார். என்ன ஆச்சுடா என்றார் அவனை கூர்ந்து நோக்கி. திலீபன் அவருக்கு பதில் சொல்லாமல் சற்று ஆத்திரத்தில் போனில் பேசிக் கொண்டிருந்தான். டா, இதுவரை நீங்க என்ன மயிர புடிங்கிட்டு இருந்தீங்க? எப்போ? தேடுங்க. உங்க துப்பாக்கிக்கு வேற வந்திருக்குது. அவ்வளவு தூரம் போயிருக்க முடியாது. அவனை கொன்னு போட்டுருங்க, இல்ல உங்களை நான் கொன்னு போட்டுருவேன். பதட்டத்தோடு மூச்சரிக்க துண்டித்தவன் மூர்த்தியை ஏறிட முடியாமல் அமைதியாய் தலை குனிந்திருந்தான். பேபிமாவுக்கு என்னாச்சு? அவன் பயத்தில் எச்சில் முழுங்க, சொல்லுடா நாய, வாயில என்ன வச்சிருக்க? அது வந்து வந்து பாப்பாவை யாரோ கடத்திட்டாங்களாம். மூர்த்திக்கு ஒரு வினாடி நெஞ்சு அடைத்தார் போல் கண்கள் நெய்குத்தி நின்றது. பெரிய மாதிரி நாங்க இருக்கோம், புடுங்கிடுவோம், அப்படி இப்படின்னு பெரிய மயிராட்டம் பேசுன. சாரி சார், ஏதோ தப்பு நடந்திருக்கு, கண்டுபிடிச்சிடலாம். திலீபன் பயத்தில் நடுங்க, டேய் வண்டியை திருப்பு, சென்னைக்கு ஃபங்க்ஷனாவது மயிராவது. மூர்த்தியின் கோபம் எல்லையை கடந்திருந்தது. போனை எடுத்து நம்பரை டயல் செய்து, கமிஷனர், நான் மூர்த்தி பேசுறேன், நேரில் சந்திக்கணும். யோ, காஞ்சிபுரம் போல? கேன்சல். நான் இன்னும் 1 மணி நேரத்தில் அங்கே இருப்பேன் என்று பூனை துண்டித்தவர், டேய் காரை ஸ்பீடை கூட்டு. கமிஷனர் அலுவலகம் முன் கார் நின்றது. வாசலில் அவர் காத்திருந்தார். திலீபன், இங்கேயே இரு, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். மூர்த்தி கமிஷனர் நோக்கி நடக்க, திலீபன் போனை கையில் எடுத்து ஏதோ ஒரு பெயரை தேர்வு செய்து காதில் பொருத்தினான். ஹலோ என்றான். மூர்த்தியின் முதுகை வெறித்து பார்த்து கொண்டே, வாங்க மூர்த்தி சார் என்ற கமிஷனர் முன்னே நடக்க வேகமாக பின்தொடர்ந்தார் மூர்த்தி. அவரை பதட்டம் தொற்றிக் கொண்டிருந்தது. அவர் காட்டிய நாற்காலியில் அமர, சொல்லுங்க மூர்த்தி, என்ன பிரச்சனை? பெரிய பிரச்சனை. எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேனோ அதுவே இப்ப நடந்துருச்சு. புரியல மூர்த்தி. என் பொண்ணை 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கடத்திட்டாங்க. யாரு? தெரியாது. ஃபோன் கால், பணம் கேட்டு அப்படி இப்படி ஏதாவது? இல்ல, ஐ திங்க் இது பணத்துக்காக நடந்த மாதிரி தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க மூர்த்தி?
என் தொழில் எதிரி யாராவது இருக்குமோன்னு தோணுது. கரெக்ட், எனக்கும் அப்படித்தான் தோணுது. கடத்தப்பட்ட இடத்தில் ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குமே? விசாரிச்சுட்டேன். அவன் பார்த்த முதல் வேலையே சிசிடிவி சர்வரை ஆஃப் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிச்சிருக்கான். பாதுகாப்புக்கு எப்பவுமே பாடிகார்ட்ஸ் ஆளுங்க கூடவே இருப்பாங்களே. ஆனா அவர்கள் மயக்க நிலையில இருந்ததா சொல்றாங்க. ஜூஸ்ல ஏதோ கலந்து கொடுத்துட்டு தான் என் பொண்ணை கடத்தி இருக்கான். ஒரு ஸ்பெஷல் டீம் ரெடி பண்ற மூர்த்தி, நீங்க கவலைப்படாம போகலாம். நான் அதுக்காக வரவில்லை கமிஷனர். இதுல என் கௌரவம் அடங்கியிருக்கு. பொண்ணு விவகாரம் வேற. சோ உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க வேண்டாம். அவங்க பத்திரிகை டிவின்னு கூடவே கூட்டிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு பப்ளிசிட்டி தான் முக்கியம். எனக்கு நம்பிக்கையும். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா போலீஸும் இருப்பாங்களா? நேர்மையான போலீஸும் இருக்கிறாங்க. என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. ஒரு தடவை நியூஸ் வெளியே போயிடுச்சுன்னா திரும்ப அதை சரி பண்ண முடியாது. ஓகே ஓகே, நீங்களே சொல்லுங்க, வேற என்ன பண்ணலாம்? ரிட்டையர்ட் ஆன போலீஸ் இருப்பாங்க தானே, அதாவது இப்போது டியூட்டியில இல்லாத போலீஸ், அதே நேரம் திறமையான போலீஸ். எனக்கு புரியுது மூர்த்தி, ஒரு நிமிஷம் என்றவர் இருக்கையை விட்டு எழும்பி எதிரே தெரிந்த இரும்பு பீரோவை திறந்தார். அதிலிருந்து தூசி பறக்க அந்த கனமான ஃபைலை எடுத்தார். இதுல உள்ள அனைவரும் கோல்டு மெடலிஸ்ட், நீங்களே செலக்ட் பண்ணுங்க. மூர்த்தி ஆர்வமாய் பக்கங்களை புரட்ட அவருக்கு திருப்தி இல்லை. என்ன கமிஷனர், எல்லாமே ஆஸ்துமா சுகர் பேஷண்ட் மாதிரி இருக்காங்க. இவங்க யாரும் சரியா வர்ற மாதிரி தெரியல என்றவர் வேகமாக பக்கங்களை புரட்ட கடைசியாய் அந்த புகைப்படம். கமிஷனர், இது யாரு? அத்தியாயம் 4. இரவு 7 மணியை நெருங்கிக் கொண்டிருந்தது. ராகவன் இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தான். வைத்தக்கண் வாங்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் ராதா. ஏய், இங்க வா. நானா என்று மார்பில் விரல் பதித்து கேட்டாள் ஆச்சரியமாய். இங்க நம்ம 2 பேர் தவிர வேற யார் இருக்கிறாங்க? சீக்கிரம் வா. துள்ளி குதித்து ஓடி வந்தாள். சொல்லுங்க ராகவன். இந்தா போன்ல உன் அப்பா நம்பரை டயல் பண்ணு. அப்பா என்ன கடத்தி வச்சிருக்காங்கப்பா, டார்ச்சர் பண்றாங்க, அடிக்கிறாங்க, கொன்னுருவேன்னு மிரட்டுறாங்கன்னு சொல்லு. அழுதுகிட்டே சொல்லணும், ஓகே என்று அவள் கையில் போனை நீட்ட வாங்கி கொண்டவள் அவனை கீழ் நோக்கி அவன் கண்களை பார்த்து, திடீர்னு அழணும்னா எப்படி அலறுது? ப்ளீஸ் முயற்சி பண்ணு. நான் நிறைய அழுவேன், பட் இப்போ எப்படி? ஐயோ, நேரம் போகுது, ப்ளீஸ். ராகவன், எப்படி முடியும்? அவள் லேசான பொய்க்கோபத்தோடு கேட்டாள். நம்பர் போடாமல் போனை காதில் வைத்து ஒரு முறை பேசிக்காட்டு. அவள் புன்னகை மாறாமல், அப்பா, இங்க ஒருத்தன் என்னை கடத்தி வச்சுக்கிட்டு கொன்னுருவேன்னு மிரட்டுறான்ப்பா, அடிக்கிறான்ப்பா என்றாள் சிரித்தபடி. வெரி குட், இப்போ நம்பர் டயல் பண்ணு. வாட்? இப்படி சிரிச்சுக்கிட்டே பேசினா யார் ராகவன் நம்புவாங்க? உங்களுக்கு அனுபவம் போதாது என்ற ராதா குலுங்கி சிரித்தாள். உன்னை நம்பர் டயல் பண்ண சொன்னேன் என்ற அவன் முகத்தில் கோபம். நொடி பொழுதில் பயத்தில் அவள் முகம் மாறியது. சற்று பயத்தில் அப்பாவின் நம்பரை டயல் செய்தாள். ஹலோ அப்பா என்ற போது ராகவன் அவள் கையை பிடித்து வேகமாக வளைக்க அவள் வழியில் துடித்தாள். அவன் முகம் ஆக்ரோஷமாக இருந்தது. பேபிமா, பேபிமா, எங்கிருந்து பேசுற? ஹலோ ஹலோ அப்பா, என்ன ஒருவன் கடத்திக்கிட்டு வந்து அடிச்சு டார்ச்சர் பண்றான்ப்பா, விடிஞ்சா கொன்னுருவேன்னு பயமுறுத்துறான்பா என்று கதறினாள். வழியில் துடித்தாள். ராகவன் அவள் கையை விடவே இல்லை. பேபிமா, அப்பா உன்னை எப்படியாவது காப்பாற்றுவேன், நீ பயப்படாமல் தைரியமா இரு. அவளின் கதறலுக்கு நடுவே போனை பறித்து ராகவன் பேசினான். மிஸ்டர் மூர்த்தி. ராகவனின் குரலில் மாற்றம். நாளை மதியம் 1 மணிக்கு 2 கோடி ரூபாய் நான் சொல்ற இடத்துக்கு நீ மட்டும் தனியா கொண்டு வர வேண்டும். போலீஸுக்கு போகக்கூடாது. மீறி போனால் உன் பொண்ணு அசிங்கமா சாக்கடையில் பிணமாக கிடப்பாள். இது நடக்கும் மிஸ்டர் மூர்த்தி. என்னை கண்டுபிடிக்க நீ எந்த முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பாக நான் சொன்னது நடக்கும். கண்டிப்பா நீ சொல்லதை போல நடந்து கொள்வேன். என் பொண்ணுக்கு மட்டும் ஏதும் ஆகக்கூடாது. அது நீ நடந்து கொள்றதை பொறுத்து இருக்கு. போனை துண்டித்தான். கூடவே ஆஃப் பண்ணினான். ராதாவின் கையை விட்டபோது அவன் கைப்பட்ட இடம் இரத்த நிறத்தில் சிவந்திருக்க அவன் நிஜமாகவே வழியில் துடித்தாள். சாரி.
கொஞ்சம் டைம் கொடுத்தா நானே அழுதிருப்பேன். இந்த பிடி பிடிக்கிறாய், என் கைக்கு ஏதாவது ஆயிருந்தா? அவன் புன்னகைத்தான். சிரிக்கிறியா? நான் வழியில துடிச்சது உனக்கு சிரிப்பா இருக்குதா என்றவள் அவனை அடிக்க முயன்றாள். அவன் விலக அவள் விடுவதாய் இல்லை. அவன் அங்கிருந்து வேகமாக நடக்க அவள் அவனை துரத்தினாள். அவன் ஓடினான் சிரித்துக்கொண்டே. அவள் இன்னும் வேகமாக துரத்தினாள். ஓடாத, நில்லு, நீ என்ன துரத்து என்றவன் ஏதோ தடுக்கி கால் இடறி கீழே விழ அவள் அவன் மேல் ஏறி அமர்ந்தாள். அவன் வயிற்றில் பொய்யாய் அவன் சட்டையை பிடித்து கொண்டு அடிக்க அவன் இரு கன்னத்தை தந்தான். அவள் பிஞ்சு விரல் தாடியை நீவ 3 வருடமாய் பெண் வாசனை அறியாது இருந்தவனை அவள் அருகாமை எல்லாவற்றையும் மறக்கடித்தது. அவள் பட்டு மேனி அவன் மேல் சரிய சரிய ராகவன் சிறுக சிறுக தன்னிலை இழந்து கொண்டிருந்தான். அவன் கரங்கள் அவள் இடுப்போரம் மாலையாய் சுற்ற ஆண் ஸ்பரிசத்தை அந்த நிமிடம் உணர்ந்தாள் ராதா. அவள் கண்கள் சிமிட்ட மறந்து அவன் கண்களை நோக்கி படமெடுக்க இளம் சிவப்பு இதழ்கள் தேன் சொட்ட சொட்ட அவன் தாடிக்குள் ஏங்கிய உதட்டில் முத்தம் பதித்தது. அவன் கைக்குள் அவள் முதுகில் கோலம் போட்டது. ராதா அவன் படர்ந்த தேகத்தில் ஒரு கொடி போல படர்ந்தாள். நிமிடம் கடந்திருக்காது. ராகவன் உடம்பு வியர்த்து ராதாவை உதறி பார்த்தான். அவள் உடும்பாய் அவன் மேல் ஒட்டியிருந்தாள். வேண்டாம், தப்பு. அவள் முத்தத்தில் ஆக்ரோஷம் புரிந்தது. ப்ளீஸ் ராதா, வேண்டாம், ரொம்ப தப்பு. அவள் கேட்கவில்லை. அவளை பிடித்து தள்ளிவிட்டான். அவள் தள்ளி போய் விழுந்தாள். அழுதாள், கதறினாள், முகத்தை பொத்திக் கொண்டாள். ராகவன் அவள் அருகில் அமர்ந்தான். ராதா, என் மேல தப்புதான். நான் உன்னோடு தள்ளி இருந்திருக்கணும். ஐ எம் சாரி. இட்ஸ் ஓகே ராகவன், நான் தான் தப்பு. நீ ரொம்ப நல்லவன். நான் தான் தவறாகவே பார்த்தேன். எனக்கும் தெரியும் ராகவன். உங்களுக்கு தெரியுமா, சின்ன வயசுல இருந்து என் பாதம் கூட மண்ணில் பட்டதே இல்லை. எனக்கு பெண் தோழிகள் கூட கிடையாது. ஆண் பெயரை கேட்டது கூட கிடையாது. எனக்கு தெரிந்தது எல்லாமே என் குட்டி அறை. அது மட்டும்தான் என் உலகம். அதுதான் என்னோட சிறை. என் அழுகை, ஏக்கம், தயக்கம், தனிமை, கவலை, சந்தோஷம் எல்லாமே அந்த 4 சுவற்றுக்கு மட்டும்தான் தெரியும். என் பின்னே என் பாதுகாப்பு என்று சொல்லி வரும் அந்த 5 பேர் என் பாதுகாப்புக்காக மட்டும்தான் வருகிறார்கள் என்று நினைக்கிறாயா? என் நடையை, இடையை, என் உடம்பை வர்ணித்து கொண்டே வருவார்கள். பைத்தியம் போல ஏதேதோ பேசுகிறேன், அப்படித்தானே? இந்த ஒரு நாள் மட்டும்தான் நான் சுதந்திர பறவை. நாளை மறுபடியும் என் கூட்டுக்குள் போய்விட வேண்டும். எனக்கு எந்த பக்கத்திலிருந்து ஆபத்து வரும் என்று தெரியவில்லை. இப்போது உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன். நாளை உயிரோடு இருப்பேனா என்று கூட தெரியாது. நான் என்ன மாதிரி ஒரு வேதனையை அனுபவிக்கிறேன் என்று உனக்கு சொல்ல தெரியல. நான் என்ன மாதிரி ஒரு வேதனையை அனுபவிக்கிறேன் என்று எனக்கு சொல்ல தெரியல. அதுதான் ஏதேதோ சொல்கிறேன். நீ ஒருவன்தான் என்னை பெண்ணாய் பார்க்காமல் சக மனுஷியாய் பார்த்தாய். என் பார்வை கூட உனக்கு புரியவில்லை. என்னை நீ கண்டு கொள்ளவே இல்லை. அதனாலோ என்னவோ உன்மேல் ஒரு இனம் புரியாத ஆசை. அப்பாவால் கூட எனக்கு ஆபத்து வரலாம். அவர் மனைவி மூலமாய் கூட வரலாம். அப்பாவின் எதிரியால் கூட வரலாம். உன் அம்மா? ராகவன் அவளையே பார்த்தான். அவள் விரக்தியில் பேசினாள். ஒரு பெண்ணுக்கு எப்போது அம்மாவின் அரவணைப்பு மிக முக்கியமோ அப்போது என் அம்மா இல்லை. நான் 13 வயதாக இருக்கும் போதே இறந்துட்டாங்க. அப்பாவுக்கு மனைவி இருக்க எனக்குத்தான் அம்மா இல்லை. அவள் அழ ராகவன் ஆதரவாய் அவள் தோளை தொட்டான். ராதா பாய்ந்து அவன் நெஞ்சோடு கட்டிக்கொண்டாள். அவன் நெஞ்சில் அவள் கண்ணீர் கரை புரண்டு ஓடியது. அவளை படுக்கையில் கிடத்திவிட்டு குழந்தை போல் உறங்கும் அழகை ரசித்தான். பால்கனிக்கு சென்று சிகரெட் பற்ற வைத்தான். போன் ஆன் செய்த போது ராஜன் பெயரில் மிஸ்டு கால் இருந்தது. நேரத்தை பார்த்தான். இரவு 9:25 காட்டியது. ராஜனுக்கு டயல் செய்தான். ஹலோ ராஜன். டேய் ராகவ், ஒரு குட் நியூஸ். உன்னை மறுபடியும் டிபார்ட்மெண்ட்ல சேர சொல்றாங்க, வித் ப்ரமோஷனோட. என்னடா சொல்ற? ராகவனுக்கு அப்போது அது சந்தோஷமாக தெரியவில்லை. ஆமாண்டா, நாளைக்கு மார்னிங் 10 மணிக்கு நீ கமிஷனர் ஆபீஸுக்கு வரணும். போனை துண்டித்து ஆஃப் செய்தான். காலை 7 மணி. என்ன சார், கட்டிங்கா சேவிங்கா? கட்டிங் அண்ட் சேவிங். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், சாமி கும்பிட்டுறேன். 2 நிமிடத்தில் அமர வைத்தான். என்ன ஸ்டைலில் கட் பண்ணணும்? நல்ல மிலிட்ரி கட்டு.
நீங்க இப்பவே போலீஸ் போல தான் இருக்கீங்க. பாருங்க, சூப்பரா கட் பண்ணி விடுறேன் என்றவன் உடம்பை சுற்றி துணியை கட்டினான். 10 மணிக்கு முன்னாடியே ராகவன் கமிஷனர் அலுவலகம் முன்னே காத்திருந்தான். 10:20க்கு கமிஷனர் காரில் வந்து இறங்க, குட் மார்னிங் சார். ராகவன் விரைப்பாக சல்யூட் அடித்தான். 3 வருடம் கழித்து அடித்த முதல் சல்யூட். வெல்கம் மிஸ்டர் ராகவன். உள்ள வாங்க. தேங்க்யூ சார். ராகவன் அவரை பின்தொடர்ந்தான். உங்களுக்கு நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறேன் ராகவன். பரவாயில்ல சார். வாங்க, வாங்கிக்கங்க. ராகவன், நீங்க மறுபடியும் டியூட்டியில் சேர அனுமதி கடிதம். நீங்க இன்னைக்கே உங்கள் வேலையை தொடங்கலாம். நடை சத்தம் கேட்டு இருவரும் திரும்ப மூர்த்தி வந்து கொண்டிருந்தார். அவர் கை குலுக்கினார். நீ ஆசைப்பட்ட போலீஸ் வேலை உனக்கு கொடுத்தாச்சு. இன்னும் உனக்கு என்ன வேணும் சொல்லு, பண்றேன். எனக்கு என் பொண்ணு வேணும். கையெடுத்து கூப்பிட்டார். அப்போது ஒன்று மட்டும் தான் புரிந்தது. இந்த கடவுள் பறிக்கும் போது எல்லாவற்றையும் சேர்த்து பறிப்பான், ஆனால் கொடுக்கும்போது சேர்த்து கொடுப்பான். கண்டிப்பா சார். உங்க பொண்ணை உங்களிடம் ஒப்படைக்க வேண்டியது என் கடமை சார். உங்களுக்கு என்ன தகவல் உதவி வேணுமோ கேட்கலாம். இது என் நம்பர். தன் விசிட்டிங் கார்டை நீட்ட வாங்கி கொண்டார். சரி சார், நான் என்னோட வேலையை இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கடத்தப்பட்ட கல்யாண வீடு எந்த ஊர்னு சொன்னீங்க? பாண்டிச்சேரி. கடத்தல்காரன் பற்றி ஏதாவது தகவல் கிடைக்கலாம். நான் அங்கே கிளம்புறேன். அவன் அவரோடு கை குலுக்கி நடந்தான் எதிர் திசையில். ராகவன். அவர் குரலுக்கு அவன் நின்றான் திரும்பாமல். அவர் அவன் அருகில் சென்றார். இன்னொரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. 2 கோடி கேட்டு தரவில்லை என்றால் பொண்ணை கொன்று விடுவேன்னு மிரட்டுறான். அப்புறம் இதுதான் கால் வந்த நம்பர் என்று துண்டு காகிதத்தை நீட்டினார். ராகவன் வாங்கி கொண்டான். அதில் 10 இலக்க எண்கள். 2 கோடி தானே, கொடுங்கள், பார்த்துக்கலாம். ராகவன், என்ன சொல்றீங்க? மூர்த்தி அவனை சற்று எரிச்சலோடு பார்த்தார். அத்தியாயம் 5. உங்கள் எதிரி கடத்தி இருந்தால் நிச்சயம் பணத்துக்காக இருந்திருக்காது. ஆனால் கண்டிப்பாக உயிருக்கு ஆபத்து இருந்திருக்கும். கடத்தியவன் பணம் தானே கேட்டான். உங்களிடம் பணம் இருக்குன்னு அவனுக்கு தெரிந்திருக்கும். தரவில்லை என்றால் தானே கொலை வரை போவான். நீங்கள் கொடுங்கள், அப்போதுதான் அவனை என்னால் நெருங்க முடியும். அண்ட் அவனை நெருங்க எனக்கும் அவகாசம் வேண்டும். பொண்ணு உயிர் அதைவிட முக்கியம். ஆனால் ராகவன், பணம் தரும்போது மறைந்திருந்து அவனை பிடித்து விடலாம் இல்லையா? ராகவன் அவரை பார்த்து முறையிட்டான். மூர்த்தி சார், நீங்க ரொம்ப பதட்டத்தில் இருக்கீங்க, எனக்கு புரியுது. அதுதான் ஏதேதோ பேசுறீங்க. போய் ரெஸ்ட் எடுங்க. போலீஸை விட ஒரு படி மேலே யோசிப்பது திருடன் மூளை. சோ கேவலமா நீங்க பணத்தை நீட்டும் போது சிரிச்சுக்கிட்டே தேங்க்ஸ் சொல்லிட்டு வாங்கிக்க வரமாட்டான். பேசிட்டு இருக்க இப்போது நேரம் இல்லை. நான் பாண்டிச்சேரி போகணும். ஏதாவது தகவல் தெரிந்தால் உங்களை கூப்பிடுறேன். ராகவன் விடைபெற்றான். அடுத்த 1 மணி நேரத்தில் போனை ஆன் செய்து மூர்த்திக்கு டயல் செய்து குரலை மாற்றி, ஹலோ ஹலோ பேபிமா, உன் பேபி இந்த நொடி வரை ரொம்ப பத்திரமா இருக்கிறான். உன்னை பத்தி விசாரித்தவரை நீ இன்னும் போலீஸுக்கு போகவில்லை. ஆனால் பேங்குக்கு ஏன் போகவில்லை என்று எனக்கு இன்னும் புரியல. உன் மகள் அவ்வளவு முக்கியம் இல்லை என்று எனக்கு தெரியும். ஆனால் அவள் பெயரில் உள்ள சொத்துக்கள் முக்கியம் இல்லையா? அவளை நான் கொன்றுவிட்டால் அவ்வளவும் அனாதை ஆசிரமத்துக்கு போய்விடும். பரவாயில்லையா மிஸ்டர் மூர்த்தி? உனக்கு என்ன தெரியும்? என் மகள் அவள். உனக்கு பிறந்தாள், அவ்வளவுதான். நான் அவளிடம் பேசணும். சரியாக மதியம் 1 மணி. பேச சொல் என் மகளை. தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் மதியம் 1 மணி. என் பொண்ணு பத்திரம். காசு உன் கைக்கு வரும். நான் பொறுப்பு. பெங்களூர் போகின்ற பஸ் அங்க நிற்கும். அதுல ஏறிப்போ. சரியாக 25 நிமிஷம் கழித்து ஒரு ஸ்டாப் வரும். அதில் நீ மட்டும் இறங்கு. உன் கையில் கொண்டு வந்த பேக் அங்கேயே இருக்கும். ராகவன் போனை துண்டித்து ஆஃப் செய்து போனை திறந்து சிம் கார்டை கழற்றி பர்ஸில் இருந்த இன்னொரு சிம் கார்டை பொருத்தி ஆன் செய்து சற்று காத்திருந்தான். நிமிடம் கழித்து ராதாவுக்கு போன் செய்தான். சுவிட்ச் ஆஃப் என்று சொல்ல கோபமாய் வந்தது. அவள் சிறுபிள்ளை தனத்தை நினைத்து, சார்ஜர் எடுத்து வைத்து சொல்லிவிட்டு தானே வந்தேன். தாம்பரம் பஸ் நிறுத்தத்துக்கு வரும்போது 12:30 தொட்டது கடிகாரமுள். அந்த பெங்களூர் பேருந்து கண்ணில் படுகிற தூரத்தில் சற்று மறைவாக அமர்ந்து சோடா குடித்துக் கொண்டிருந்தான். வெயில் கடுமையாக இருந்தது. இன்னும் மூர்த்தியை காணவில்லை.
ராகவன் பஸ்ஸில் ஏறுகின்ற ஒவ்வொருவரையும் கவனமாக பார்த்து கொண்டே இருந்தான். சோடாவுக்கு காசு கொடுத்துவிட்டு சுற்றும் முற்றும் பார்த்தவன் தலைக்கு அணிந்திருந்த தொப்பியை சரி செய்து கொண்டு முகத்தில் மருத்துவ மாஸ்க் ஒன்று போட்டுக்கொண்டு அந்த பேருந்தை நோக்கி நடந்தான். யாரோ தன் தோள்பட்டையில் இடித்துக்கொண்டு அவசரமாக பேருந்தை நோக்கி ஓடிய அந்த நபரை உற்று நோக்கிய போது தெரிந்தது அது மூர்த்தி என்று. ராகவன் கடைசி சீட்டில் தன்னை அமர்த்தி கொள்ள மூர்த்தி முன்னே அமர்ந்திருந்தார். அவர் கண்கள் அலைப்பாய பஸ் ஸ்டார்ட் ஆனது. மிதமான வேகத்தில் மற்ற வாகனங்களை கடந்து முன்னேறியது. ராகவன் ஜன்னலோரம் அமர்ந்திருக்க மூர்த்தி பார்வைக்கு ராகவன் தெரியவில்லை. போன் செய்து, மிஸ்டர் மூர்த்தி, திரும்பி திரும்பி பார்க்க நான் அந்த பஸ்ஸில் இருப்பேன் என்று முட்டாள் போல் நடந்துக்க வேண்டாம். என் ஆள் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான். நான் சொன்ன இடத்தில் நிறைய பேக் இருக்கிறது. அதில் எது உன் பேக் என்று சொல். லெதர் பேக். ஓகே, நீ இறங்க வேண்டிய ஸ்டாப் இன்னும் 2 நிமிடத்தில் வரும். இறங்க தயாராக இரு. என் பொண்ணு எப்போது அனுப்புவாய்? நான் பத்திரமாக போனதும் நீ வீடு போய் சேரும்போது அவள் அங்கே இருப்பாள். நடுவே உன் குணத்தை காட்டினால் என் மிருகத்தனத்தை நீ அறிய வேண்டி வரும். போன் துண்டித்த அடுத்த நிமிடம் மூர்த்தி இறங்கினார். 25 நிமிஷ பயணத்தில் பஸ் சிட்டியை கடந்திருந்தது. அடுத்த வந்த நிறுத்தத்தில் ராகவன் இறங்கினான். அவன் கையில் அந்த லெதர் பேக் மிதமான கணமே இருந்தது. அது கரன்சியின் கணம் என்று புரிந்தது. சாலையை கடந்து எதிர் திசையில் செல்லும் போது பேருந்து நிறுத்தத்தில் நின்றான். சற்று தூரத்தில் அசுர வேகத்தில் வந்த பேருந்தின் நெத்தியில் சென்னை என்றிருந்தது. 1 மணி நேர பயணத்தில் நுங்கம்பாக்கம் வந்தது. தன் முன்னே வந்து நின்ற ஆட்டோவில் ஏறி முகவரியை சொல்ல அது வேகம் எடுத்தது. அவளை அள்ளி முத்தமிட தோன்றியது. மாயா அவனை பார்த்து கொண்டே நின்றிருந்தாள். என்ன அப்படி பார்க்கிற மாயா? நான் உன்னை நினைக்க மாட்டேன்னு நீயே நினைச்சிப்பாயா? இது என்ன கையில பேகு? உள்ளவா சொல்றேன். ஆனால் என்னால் ஆன கடன் இனி இல்லை, திருப்பி கொடு. அதுதான் எப்படி? அவ்வளவு பணத்துக்கு எங்க போகுது? அந்த பேக்கில் இருக்குது. என்ன சொல்ற ராகவ்? திறந்து பார் மாயா. என்பான முகத்தோடு அதை திறந்தவள் கண்கள் இமைக்காது அவள் கருவிலே வெகு நேரம் அப்படியே நிலைகுத்தி நின்றது. ராகவ், என்ன இது? இவ்ளோ பணம்? அவன் புன்னகைத்தான். சொல்லு, ஏதாவது தப்பான வழியில வந்ததா? இல்ல, பட் தப்பானவனோட பணம். இனி நல்ல பணம், நம்ம பணம். எனக்கு புரியல. நேரம் வரும்போது சொல்றேன். இப்போதைக்கு உன்னை மீட்டாச்சு. அவன் கடனை தவணை முறையில் கொடுத்தால் போதும், மொத்தமா தர வேண்டாம். இந்த பேக்கை தீயில் எரிக்க வேண்டும். ஆனால் இங்கே முடியாது, வாசனை வரும். கத்தியால் சின்ன சின்ன துண்டாக வெட்டி டாய்லெட்டில் போட்டுவிட்டு சின்ன தடயம் கூட இருக்கக்கூடாது. கவனம். பணத்தை கட்டிலுக்கு அடியில் வை. என் வேலை இன்னும் முடியவில்லை என்றவன் அவள் அருகில் வந்து அவளை அணைத்தான். அவள் புரியாது நின்றாள் அவன் அணைப்புக்குள். அவள் காதோரம் முத்தமிட்டு, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லவா? என்ன? இப்போது நான் சப் இன்ஸ்பெக்டர் ராகவன். வேலை கிடைச்சிருக்கு, கூடவே ப்ரமோஷனும். அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய இறுக்கமாக அணைத்து கொண்டாள். நான் போயிட்டு வர்றேன் மாயா, சொன்னதை கவனமா செய்யே. ராகவன் அங்கிருந்து ஆட்டோவில் கிளம்ப தொடர்ந்து பஸ் 1 மணி நேர பயணத்தில் ராதா இருந்த அறைக்கு வந்தான். கதவை தொட்டதும் திறந்து கொண்டது. உள்ளே எந்த சலனமும் இல்லை. ராதா? ராகவனுக்கு ஏதோ வினோதமாக தெரிந்தது. அந்த அறை, டாய்லெட், பாத்ரூம் கதவுகள் திறந்தே கிடந்தன. பெட்ரூம் மெத்தை நிறைய கலைந்திருந்தன. ராதா! அவன் குரல் அவனுக்கே எதிரொலித்தது. ராதா அந்த அறையில் இல்லை என்று கொஞ்சம் கொஞ்சமாய் மனதுக்கு புரிய வந்தது. எங்கே போனாள் இந்த பெண்? அவளது சுட்டித்தனம் தன்னை விபரீதத்தில் தள்ளிவிடுமா? இப்போதுதான் 3 வருட சிறை வாழ்க்கையை கழித்துவிட்டு வந்தேன். மாயா எனக்காக காத்திருந்தவள். மண்டைக்குள் கம்பளிப்பூச்சி உருவது போல் இருந்தது. மாலினிக்கு என்ன சொல்வேன்? அதைவிட பயங்கரம். மூர்த்தி தன்னை காணாமல் செய்து விடுவார். நேரம் கடந்து கொண்டே செல்ல. ராதா வெளியில் போயிருந்தால் கூட இந்நேரம் வந்திருக்க வேண்டும். யோசிக்க யோசிக்க உடம்பெல்லாம் நடுக்கம், கூடவே வியர்வையும் பொழிந்தோடியது. ராகவன் நடந்து கொண்டிருந்தான். அப்போதுதான் அது கண்ணில் பட்டது. உறைந்த ரத்தம் சிதறலாய் கருசிவப்பு நிறமாய் மாறியிருக்க கண்ணில் உடனே தென்படவில்லை. மார்பில் தரையில் வண்ணம் அப்படி. குனிந்து பார்த்தான். சொட்டு சொட்டாய் ரத்தம். அடுத்த அறையில் சற்று வித்தியாசமாக இரத்தக்கரை. ராகவனுக்கு ஏறக்குரிய புரிந்தது. அவளை இழுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள். அதற்கு சாட்சியாய் இரத்தக்கோடுகள். நிச்சயம் இது கத்தி குத்துதான். குத்திய இடத்தில் நிறைய ரத்தம். உடம்பு நடுங்கியது.
அடிக்கடி மூர்த்தியின் கோர முகம் வந்து சென்றது. போனை ஆன் செய்து மாலினிக்கு டயல் செய்தான். ஹலோ, நான் ராகவன். ஹலோ ராகவன், உங்க போனுக்காக தான் வெயிட்டிங். வாழ்த்துக்கள், உங்களுக்கு மறுபடியும் வேலையில் சேர சொல்லிட்டாங்களாமே, சந்தோஷம். ஆமாம் மாலினி. சோ இப்போ திருடனும் நீங்க தான், அதை கண்டுபிடிக்க போற போலீஸும் நீங்க தான். அவள் சத்தமாய் சிரிக்க ராகவன் அடிவயிறு கலங்கியது. சொல்லுங்க ராகவன், ராதா எப்படி இருக்கிறா? அவள் போனுக்கு ரொம்ப நேரம் முயற்சி செய்யறேன். போன் அணைத்து வைத்திருக்கிறாள். எனக்கு அவளோடு பேச வேண்டும். அது அது வந்து ராகவன், ஆர் யூ ஓகே? என்னாச்சு? உங்க குரல் சரியில்லையே. நான் ஓகே தான், பட் ராதாவுக்கு என்னாச்சு? ராதா இங்க இல்ல. மூர்த்தியை பார்க்க போன நேரத்தில் அவளை காணோம். ராகவன், என்ன இது பொறுப்பில்லாத பேச்சு? பத்திரமா இரு என்று சொல்லிவிட்டு போனால் இருக்க வேண்டாமா? ராகவன், இது சரியில்லை. கையை விட்டு போன போலீஸ் வேலை, கூடவே பணம், எல்லாம் வந்ததும் உங்கள் புத்தியை என்னிடம் காட்டாதீர்கள். ஐயோ மாலினி, எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு ராதா வேணும். உங்கள் பொறுப்பு. ஏதாவது கேம் விளையாட நினைத்தால் இப்போது சொல்கிறேன், உங்களுக்கு இந்த நிமிடம் முதல் 2 எதிரி. அப்படின்னா புரியல. நீங்கள் என்னிடம் பேசுகின்ற நம்பர் என் பெயரில் இல்லை. நான் தான் இந்த வேலையை கொடுத்தேன் என்று ஒரு தடயமும் இல்லை. ஆனால் மூர்த்தியை நினைத்து பாருங்கள். அவரை போல் ஒரு கொடூரனை உங்கள் வாழ்நாளில் சந்தித்திருக்க வாய்ப்பில்லை. மறுபடியும் ஜெயிலுக்கு போக யோகம் வந்துவிட்டது. மாலினி, சொல்வதை முழுவதும் கேட்டுவிட்டு பிறகு பேசுங்கள். இங்கே நிறைய இரத்தக்கரைகள் இருக்கிறது. ராதாவுக்கு ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கு. இந்த இடம் வேறு யாருக்கும் தெரியாது. ராகவன், அந்த 2 கோடி நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு ராதா போதும், பிளீஸ். மாலினி அழுவது புரிந்தது. மூர்த்தியை நினைத்தால்தான் பயமாக இருந்தது. அடிவயிற்றில் கம்பளி பூச்சி ஒன்று ஊர்ந்தது. அத்தியாயம் 6. தலைமேல் இடி விழுந்தது போல் இருந்தது. யார் இந்த மாலினி? எங்கே இருந்து வந்தாள்? அவள் மறைந்திருந்து பேசுவது ஏன்? என்னை ஏன் தேர்ந்தெடுத்தாள்? அமைதியாக வாழ ஆசைப்பட்ட நேரம் இப்படி ஒரு சிக்கல். அறைக்கு வெளியே வந்தான். மாலை மங்கிய நேரம். அந்த வீட்டை சுற்றி காடுகளே இருந்தது. மனித நடமாட்டம் இல்லாத தனிமையான வீடு. ராதாவை இங்கிருந்து கொண்டு போனதை யாரும் பார்த்திருக்க முடியாது. யோசனையில் தலை வலித்தது. அவன் போலீஸ் மூளை செயலில் இல்லை. அறிவுக்கு ஒன்றும் பிடிபடவில்லை. ராதாவை தவிர வேறு சிலர் இந்த அறைக்கு வந்திருக்கலாம். ஆனால் எந்த தடயமும் இல்லை. பேண்ட் பாக்கெட்டில் அதிர்ந்து கொண்டிருந்த போனை எடுத்தான். நம்பர் ரொம்ப புதியது. 4 இலக்க நம்பர். ஏதாவது கஸ்டமர் கேர் நம்பராக இருக்கும். ஆத்திரத்தில் துண்டித்தான். அடுத்த நொடியே போன் ஒலித்தது. போனை காதுக்கு கொண்டு சென்று காத்திருந்தான். ராகவன்? ஆமாம், நீங்க? என் அறிமுகம் இப்போது தேவையில்லை ராகவன். என் நேரத்தை உன்னோட வீணடிக்க விருப்பமும் இல்லை மிஸ்டர். எதிர்முனையில் அவன் சிரித்தது, அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் சிரித்ததை தாங்கிக்கவே முடியவில்லை. தா, மூடிட்டு போடா. வெயிட், இவ்வளோ கோபம் உடம்புக்கு ஆகாது. கூல் ராகவன். டேய், யாரா நீ? அதுதான் சொன்னேனே ராகவன், சொல்ல மாட்டேன். டேய், லூசாடா நீ? மாயிரு, போன் பண்ணி வெறுப்பேத்துற. ராகவன், உன் வாழ்க்கையில் ஒரு முறை வந்து போயிருக்கேன். உன்னை கடந்து போயிருக்கிறேன். இது 2வது தடவை. ஆனால் உனக்கு தெரியாது. அண்ட் இப்பவும் நான் யார் என்று தெரியாது உனக்கு. டேய், நீ யாரா வேணும்னாலும் இருந்துக்கோடா. எனக்கு ஒண்ணுமில்ல. இப்போ ஏன் போன் பண்ணி என் நேரத்தை வீணாக்குற? ஆமாம் ராகவன், உன் நேரத்தை நான் வீணாக்குகிறேன் தான். எனக்கு தெரியும். ஒரு மனிதன் 2 வேஷம் போடுவது அவ்வளவு ஈஸி இல்லை ராகவன். புரியல. புரியாது ராகவன். ஆனால் புரிய வைத்தால் முடியும். ராகவன் பேசவில்லை. அவன் பேசுவதில் ஏதோ இருப்பது புரிந்தது. ராகவன், இருக்கியா? ஒரு சத்தமும் இல்ல. சொல்லுடா, ஏன் போன் பண்ணுன? ராகவன், உன் இரட்டை வேடம் இங்கே இப்போது களையப் போகிறது. அப்படின்னா? டேய் ராகவன், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அதுதான் சொல்றேனே, உன் வேஷம் களைய போறதுன்னு. அப்படின்னா உன்னை பத்தின எல்லாமே தெரியும். ஆமாண்டா, ஜெயில இருந்த, விடுதலை ஆன, 1 வாரத்துல போஸ்டிங். சோ இப்ப என்ன? ஓ, மூர்த்தி பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு அவங்கிட்ட பேரம் பேசி
2 கோடி வாங்கியிருக்கிற. அதை கண்டுபிடிக்க போலீஸ் வேஷத்தில் அலையிற. உன் நடிப்பு பிரமாதம் ராகவன். ஆனால் இந்த தகவலை மூர்த்திகாதுக்கு கொண்டு போனேன்னு வச்சுக்கோ, எல்லாம் காலி, கூடவே நீயும். உனக்கு எப்படி தெரியும்? இந்த நம்பர் எப்படி தெரியும்? அந்த பஸ்ஸில் நானும் இருந்தேன் ராகவன். சரி, இப்போ என்ன பண்ணணும்? வெரி குட் ராகவன். அந்த பொண்ணை பற்றி உனக்கு தெரியாது. அவள் ஒரு புதையல். அவள் அருமை உனக்கு புரியல. இல்லை, உனக்கு 2 கோடி ரூபாய் போதும்னு நினைக்கிற. ராகவன் அமைதியாக இருக்க அவனையே தொடர்ந்தான். நீ அவளை கடத்தவில்லை என்றால் அதை நான் செஞ்சிருப்பேன். நீ ஏண்டா நடுவில் வந்த? இந்த நிமிஷம் கூட அவளை எவ்வளவு பேர் தேடுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஆனால் அதில் ஒருத்தன் கூட அவளை காப்பாற்ற தேடவில்லை. அவள் ஒட்டுமொத்த சொத்தையும் எழுதி வாங்கிட்டு கொன்று போட்டு விடுவார்கள். ராகவன் அமைதி காக்க, ராகவன், நாம நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். உன்னை பற்றி எனக்கு தெரியும். நீ ரொம்ப நேர்மையானவன். 2 கோடி உன் போலீஸ் வேலை, அது போதும். உன் வாழ்க்கைக்கு விலகிடு. ராதாவை பற்றிய தகவலுக்கு தேங்க்ஸ் மிஸ்டர் எக்ஸ். அப்படின்னா? முட்டாள், எனக்கும் வாழ்க்கையில் பெருசா செட்டில் ஆக ஆசை. ஸோ இப்போ இந்த போனை வை. நாம மறுபடியும் சந்திக்க வேண்டாம். அது உனக்கு நல்லதல்ல. புரிந்துதான் பேசுகிறாயா? உன் உயிர் உனக்கு வேண்டாமா? சீரியஸ்லி ராகவன், நான் அவ்வளவு கெட்டவன்? நான் உனக்கு அப்பன்டா, புரியல? உன்னை விட கேடு கெட்டவன். ராகவன், ராதாவை கொடுத்துரு. நமக்குள்ள சண்டை வேண்டாம். பல வருஷ தவம். இப்போ உன் வருகை எனக்கு எரிச்சலா இருக்கு. அதை விட உன் மேல கோபம் அதிகம். உன் கோபம் என்னை ஒன்றும் செய்யாது. முயற்சி செஞ்சு பாரு. அப்போதுதான் அது கண்ணில் பட்டது. காலடியில் கிடந்த அந்த பட்டனை எடுத்தான். கருப்பு நிற பட்டன். ராகவா! எதிர்முனையில் ஆத்திரத்தில் கத்தினான். ஷோ! அத்தியாயம் 7. ராகவன் கையில் இருந்த பட்டனை வெகுநேரம் பார்த்து கொண்டே இருந்தான். கருப்பு பட்டன். அதே நிறத்தில் நூல் தொங்கிக் கொண்டிருந்தது. சஃபாரியின் பட்டன். எவ்வளவு தேடியும் வேறு எந்த தடயமும் கிடைக்கவில்லை. ராகவன் இறுகிய மனதோடு அறையை பார்த்தான். நேற்று முன்தினம் இதே அறையில் ராதா இருந்தார். இன்று இந்த உலகத்திலே இல்லை. ராதாவின் மூச்சுக்காற்று இன்னும் அந்த அறையில் இருந்தது. அவள் வாசம் இன்னும் அவன் தேகத்தில் வீசியது. அவள் கண்ணீர் துளி இங்கு எங்கேயாவது இன்னும் காயாமல் அப்படியே இருக்கும். அவள் சிரிப்பொலி அறையின் 4 திசைகளிலும் ஒலித்துக் கொண்டிருந்தது. அவள் பாதச்சுவடு இன்னும் இந்த தரையில் அழியாது இருக்கும். சின்ன பெண் அவள். அழகானவள். நிஜ பாசத்துக்காக மட்டும் ஏங்கினவள். தவித்தாள். கவலைகள், அவள் அன்றாடம் மன அழுத்தம், சோகம், வலி, ஏமாற்றம், புன்னகை, 2 தெத்துப்பல், அழகு. அவள் எளிமை. நடையில் கொஞ்சமும் திமிரில்லை. நிச்சயம் அவள் ஒரு பெண், மரியாதைக்கு உரியவள். அவளோடு நெஞ்சம் கலந்து ஒரு முறையேனும் கட்டி அணைத்து நான் இருக்கிறேன்னு சொல்லி அவளுக்கு தைரியம் சொல்லியிருக்கலாம். அவளது கடைசி நிமிடத்தில் எவ்வளவு துடித்து போயிருப்பாள். பெற்ற தகப்பனிடமிருந்து விடுதலை வேண்டியவள் நிரந்தர விடுதலை அவளுக்கு கிடைத்து விட்டது இந்த கேவலமான உலகத்திலிருந்து. அதற்கு நானும் ஒரு காரணம். நானும் ஒரு கேவலமானவன். என்னோட போலீஸ் மூளை கடைசியாய் சேர்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு தெரியாது. என் மூளை ஏதோ ஒரு விஷயத்தில் தேங்கி நிற்கிறது. சிந்திக்க தெரியவில்லை. துப்பறியும் அறிவு நாளங்கள். ஆத்திரம் வந்தது அவன் மேல். ராகவன் பர்ஸை எடுத்து அந்த பட்டனை சில்லறைகளுக்கு நடுவில் பத்திரப்படுத்தினான். பர்ஸில் அழகாய் புன்னகைத்தாள் மாயா. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவில் கூட பிரம்மாண்டமாய் தெரிந்தாள். சில பெண்களை பார்த்தால் சிரித்து வைக்க தோன்றும். அவர்கள் எளிமையான அழகில். சிலரை இடம் பொருள் பாரா கேவலமாக திரும்பி பார்க்க சொல்லும். அவ்வளவு அழகு. அந்த நேரம் அந்த முதுகு அழகுதான். கண்ணில் படும் சிலரை பார்த்தால் உரிமையாய் உறவுமுறை சொல்லி அழைக்க தோன்றும். அதில் முற்றிலும் மாறுபட்டவள். எல்லாமே அவள்தான். பைத்தியமாக்கும் அவள் கண்கள். எப்பவும் தவிக்க வைத்து அழகு பார்க்கும் அவள் இதழ்கள். கேட்டால் கிடைக்காத முத்தம். துரத்தி இன்னும் துரத்தி இறுதியில் வேண்டுமென்றே கைகளில் அகப்பட்டு நாணி கோணி சினுங்கும் அவளை சுவற்றில் சாய்த்து நிறுத்தி சாயம் பூசாமல் எப்பவும் சிவந்து கண்ணி போயிருக்கும் உதட்டை மெல்ல பற்றும் போதுதான் காதில் கிசுகிசுப்பாள். தன் காதலை மனம் ஏனோ கனத்தது. 3 வருட சிறை வாழ்க்கையில் அவளும் அவளோடு கழித்த சொற்பமான, அதிலும் மதிமயங்கிய அற்புதமான சில இரவுகள் இம்சித்தது. மாயா மாயமாயிருந்தது
அவன் வாழ்க்கையில் வந்தது. ராகவன் பெருமூச்சோடு எழும்பினான். அறையில் நடந்தான். அங்கும் இங்கும் மனம் பரிதவித்தது. துப்பறிய தோன்றாத மனம் மாயாவை தேடியது. அவளோடு சற்று பேசினால் மனது லேசாகும். ஆசையாய் பேசுவாள், மனதை சொக்க செய்வாள். இப்போதைக்கு வேண்டிய மருந்து நெஞ்சமெங்கும் காதல். காளான் தலையாட்டி கொண்டிருக்க ஆசையாய் போன் எடுத்து நம்பர் டயல் செய்து காத்திருந்தான். ரிங் போய்கொண்டே இருந்தது. இறுதியில் ரிங் நிற்க ஹலோ என்றான். எதிர்முனை மௌனம் காக்க, மாயா, நான் ராகவன். மாயா? ஹே மாயா, யூ ஓகே? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? ராகவன். எதிர்முனையில் ஆண் குரல். டேய், யாரா நீ? சாரி ராகவன், நான் கொஞ்சம் பிஸி, அப்புறம் கால் பண்ணு. சற்று முன் பேசிய அதே குரல். டேய்! ராகவன் கதற போன் துண்டிக்கப்பட்டது. அத்தியாயம் 8. வாட் ராகவன், நான் பிஸி, என்னை தொந்தரவு பண்ணாத ப்ளீஸ். டேய், மாயா எங்கடா? லூசாடா நீ? மாயா கூட தான் நான் பிஸியா இருக்கேன். நான் உனக்கு எவ்வளோ சொன்னேன் ராகவன், நீ கேட்கவே இல்லை. இப்ப பாரு, உன் வீட்டில் உன் பெட்ரூம் வரைக்கும் வந்துட்டேன். இப்ப வர்றண்டா செத்த நீ. ஓ ஓ ராகவன், அவசரமாய் வருவது எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் தனியாக வரக்கூடாது. மாயாவை பேச சொல்லு. அவ பிஸி ராகவன். அவன் சிரிக்க, நீ என் கோபத்தை தூண்டுற. ஆல்ரெடி நீ என்னோட கோபத்தை தூண்டிட்ட. எஸ் ராகவன், ஸோ இப்போ உன் மனைவியோடு நான் இருக்கிறேன். டேய், அவள் பாவம், ஒன்றும் அறியாதவள். இதற்கும் அவளுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவளை விட்டு விலகிப்போ. கதறி கதறி சாகுடா நாயே. இப்படி ஒரு காரியம் செய்யும் முன் யோசிக்கணும். நமக்கு அழகான குடும்பம் இருக்குன்னு. அதை விட முக்கியம், இவ்வளோ அழகான மனைவி இருக்கிறாள் என்று. பட் ராகவன், அவ்வளவு கேவலமானவன் இல்லை நானு. அந்த மாதிரி ஆக்கிடாத. உன் மனைவி என்னை விட்டு 10 அடி தூரத்தில் இருக்கிறாள். சமைக்கிறாள் என் துப்பாக்கி முனையில். அவள் காப்பியை இப்போதுதான் ரசித்தோம். நாங்கள் 6 பேரும் இன்று இரவு நாங்கள் உன் வீட்டில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்துள்ளோம் ராகவன். அவன் பலமாய் சிரிக்க, டேய், நாய்களுக்கெல்லாம் வீட்டில் இடம் கிடையாது, நான் வர்றேன்டா. வாடா, கையோடு ராதாவை கூட்டிக்கிட்டு வா. உனக்கு தர முடியாது. அவள் அப்பாவிடம் திருப்பி அனுப்பப் போகிறேன். நீ நடுவில் வராதே. மாயாவை விட்டு போ. பாரு ராகவன், நீ மறுபடியும் என் பொறுமையை சோதிக்கிற. தா, நீ மட்டும் ராதாவோடு வரல, மயிரே போச்சு ராகவன். உன் மனைவியை கழுத்தை அறுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். நீ தெருமுனையில் வரும்போதே நான் போயிட்டு இருப்பேன். வைடா போன. ஹலோ ஹலோ, எனக்கு மாயாவோட பேசணும். பேசு. மேபி இதுதான் கடைசி உன் மனைவியோடு நீ பேசுறது. சற்று மௌனத்திற்கு பிறகு ஹலோ, மாயாவின் குரல். அதில் ஜீவன் இல்லை, நம்பிக்கை இல்லை, விரக்தியில் இருந்தது அந்த ஹலோ. மாயா, நான் ராகவன். தெரியும் ராகம், சொல்லு. என்ன மாயா, ஏதோ போல பேசுற? புரியல ராகவ். என்ன சொல்ற நீ? மாயா விரக்தியில் பேசினாள். மாயா, எனக்கு தெரியும் உனக்கு அங்கே பாதுகாப்பு இல்லை என்று. நீ பதட்டப்படாதே, நான் வருகிறேன் மாயா. பழகிடுச்சு ராகவ். என்னை இப்படி தவிக்க விடுறது இது ஒன்றும் முதல் தடவை இல்லையே. மாயா ப்ளீஸ், என்னை புரிஞ்சுக்கோ. உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் ராகவன். அண்டு வாழவும் பெருசா ஆசை இல்லை. நீ நினைக்கிறத செய்யி, வழக்கம் போல. யாரைய பற்றியும் கவலைப்படாத. மாயா, நீ கூட என்னை புரிஞ்சிக்கல. அப்படி இல்லை ராகவன், என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ தப்பான வேலை பண்ணியிருக்க, அது புரியுது. அதோட விளைவுதான் இதுன்னும் புரியுது. உன் கூட தானே இருந்தேன் ராகவ். என்ன ஒரு வார்த்தை கேட்டிருந்தால் நான் உன்னை தடுத்திருப்பேன். இப்படி துப்பாக்கி முனையில் கூனி குறுகி நின்றிருக்க தேவையில்லை. இதற்கு நீயே என்னை கொன்னிருக்கலாம். காரணம் உன்னிடம் இருந்தது. மாயா, ஏதாவது செய் ராகவ். இப்படி என்னை அழ வைக்காத ப்ளீஸ். அவன் பதிலை எதிர்பார்க்காமல் துண்டித்தாள். ராகவன் கண்கள் சிவந்து ஆத்திரத்தில் விதிப்படுத்தும் பாட்டை எதிர்கொள்ள முடியவில்லை. சற்று சிந்தித்து செயல்பட்டிருக்கலாம். அவசரத்தில் மதியிழந்து போய்விட்டது. போன் ஒலிக்க மூர்த்தியின் அழைப்பு. 4-5 அழைப்புகள் பேசாமல் பதில் தெரியாமல் விட்டுவிட 6வது முறை. ஹலோ, சற்று மிடுக்குடன். என்ன ராகவன், ஒன்றும் தகவல் இல்லை?
உன்னைத்தான் பெருசாக நம்பியிருக்கிறேன். எதுவும் தகவல் கிடைச்சதா? இப்போதைக்கு இல்ல, நான் நேரில் வந்து சந்திக்கிறேன். உனக்காக நான் காத்திருக்கிறேன். நல்ல செய்தியோடு வா ராகவன். போனை துண்டித்துவிட்டு மாலினிக்கு டயல் செய்தான். மாலினி, நீ மனுஷிதானா? ராகவன், என்ன பேச்சு ஒரு மாதிரி போகுது? உன்னை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. கோபப்பட வேண்டியது நான் தான் ராகவன். ராதா எங்க? ராதாவை பத்தி கவலைப்பட நானும் நீயும் யாரு? அவள் விதி முடிந்து விட்டது. இப்போது அதுவல்ல பிரச்சனை. என் மாயாவை அவர்கள் பிணை கைதி போல் நடத்துகிறார்கள். போலீஸ்காரன் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ராதாவை ஒப்படைக்காவிட்டால் மாயாவை கொன்று விடுவேன்னு மிரட்டுறாங்க. இது எல்லாமே உன்னால் வந்தது. ராகவன், கொடுத்த வேலையை நீ சரியா முடிக்கவில்லை. உன்னால் எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுமா? நடுவில் மாயாவின் உயிர் ஊசலாடி கொண்டிருக்க மாலினி, புரிந்து பேசு. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் மாலினி, என்ன ஏன் இதை செய்ய சொன்னாய்? ஏன்? இப்போது என்ன நடந்து விட்டது? நீயும் ராதாவை பணத்துக்காகத்தானே கடத்த சொன்னாய்? ஆமாம். இன்னுமா சந்தேகம்? லேட்டாகத்தான் உனக்கு புரிகிறது. அவளை ஆசை வார்த்தை கூறி அவள் சம்மதத்தோடு அவளையே கடத்தி எல்லாமே பணத்துக்காகத்தானே? அந்த பொண்ணு அவள் அப்பாவோடு சந்தோஷமா இருந்திருக்கும். சிவனேன்னு இருந்த என்னை இப்போது பிரச்சனையில் மாட்டிவிட்டு இப்போது அலட்சியமாய் பதில் பேசுகிறாய். 2 கோடி வாங்கும்போது இனித்தது, இப்போது கசக்குதா ராகவன்? உன்னோட பணம் இல்லையே, அறிவை பயன்படுத்தியது நான் தானே. ஸ்டாப் இட் மாலினி. இது என்ன பட்டிமன்றமா? எனக்கு என் மாயா வேணும். காப்பாற்றிக்கொள் ராகவன். உன்னால் முடியும். நீ ஒரு போலீஸ். நீதான் யோசிக்கணும். சோ யோசி. என்னால் முடியும். என் கோபமும் என் துப்பாக்கியும் போதும். ஆனால் ஏதாவது தவறுதலாய் நடந்துவிட்டால் அவ்வளவுதான். மாயா ஒரு பாவமும் அறியாதவள். ராகவன், இதில் நான் என்ன செய்ய முடியும்? ஆரம்பத்தில் இருந்து மறைந்திருந்து பேசுகிறாய். நீ பாதுகாப்பாய் இருக்கிறாய். ஆனால் நான் அப்படி இல்லை. மூர்த்திக்கு இது தெரிந்தால் என் கதை அவ்வளவுதான். என் கடந்த காலம் என்னை யோசிக்க விடவில்லை. நான் பதட்டத்தில் இருக்கிறேன், மாயாவை இழந்துவிடக் கூடாது என்று. என் நண்பன் சொன்னதை கேட்டுத்தான் இதை செய்ய சம்மதித்தேன். என்னால் போலீஸ் போல் இப்போது யோசிக்க தெரியல. என் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. மாலினி, புரிஞ்சிக்கோ. என் மாயா போதும் எனக்கு. ராகவன், புலம்பாதே, யோசிக்க விடு. ராகவன் அமைதியானான். அவள் குரலில் ஒரு ஆணவம் தெரிந்தது. ராதா காணாமல் போன இடத்தில் ஏதாவது கிடைத்ததா? ஐ மீன், தடயங்கள் மாதிரி? சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. ஒரு சட்டை பட்டன், அதில் கருப்பு நிற நூல் துண்டு ஒன்று. அறை முழுவதும் இரத்தக்கரைகள். ராதாவின் கடைசி நிமிட போராட்டத்தின் அடையாளம். மாயாவை கடத்தியவன் குரல் எப்படி இருந்தது? அவன் ராதாவை கேட்கிறான். இல்லை என்றால் மாயாவை இல்லாமல் செய்து விடுவான். அவன் மிரட்டலில் கொலைவெறி இருந்தது. நான் நினைத்தது சரிதான் ராகவன். ராதாவை அவன்தான் கொன்றிருக்கணும். சோ இப்போது நடிக்கிறான். எனக்கு எல்லாமே புரிந்து விட்டது. புரியல மாலினி, என்ன சொல்ற? ராகவன், உனக்கு மாயா வேணும் தானே? நான் சொல்ற மாதிரி செய். என்ன செய்யணும்? மாயாவை கடத்தியவன் மூர்த்தி. 2 பேருக்கும் கால் பண்ணு. என்ன சொல்லணும்? கடத்தியவனிடம் சொல், உன் பானு என்னிடம் தான் இருக்கிறாள். மாயாவோடு வா, பானுவை கூட்டிக் கொண்டு போன்னு சொல்லு. மாலினி, வேறு ஏதும் திட்டம் போடுகிறாயா நீ? ராகவன், மாயா வேணும் என்றால் இதை செய். இல்லை என்றால் இத்தோடு என் தொடர்பை துண்டித்து விடு. மூர்த்தியிடம் என்ன சொல்ல வேண்டும்? பானுவை கடத்திவிட்டேன், உயிரோடு வேண்டும் என்றால் நான் சொல்லுகிற இடத்துக்கு வரணும்னு சொல்லு, போதும். யார் இந்த பானு? அது உனக்கு தேவையில்லாத ஒன்று. சரி, பானுவையும் கடத்த வேண்டுமா? அது என்னால் முடியாது. மாலினி, இதிலிருந்து வெளியே வரத்தான் ஐடியா கேட்டேன். முட்டாள் ராகவன், சொல்வதை மட்டும் செய். அப்போ பானு? ராகவன் புரியாமல் கேட்க மாலினி பலமாய் சிரித்தாள். பானுவை கடத்தி வைத்திருப்பது நான் தான் ராகவன். அவள் சிரிப்பு தொடர்ந்தது. அத்தியாயம் 9. மூர்த்தியின் நெஞ்சம் படபடவன் அடித்துக் கொண்டது. காதில் போனை வைத்துக்கொண்டு பிரமை பிடித்தார் போல் நின்றார். ஹலோ மூர்த்தி, என்ன பேச்சையே காணோம்? நெஞ்சு வலிக்குதா? ராகவன்,
அப்போ ராதாவை கடத்தியதும் நீதானா? ஆமா மூர்த்தி, இப்போது பானுவை கடத்தியது கூட நான் தான். டேய், உனக்கு போலீஸ் வேலையை திரும்ப வாங்கி கொடுத்தது நான்டா. அதுக்கு நன்றி விசுவாசத்தை இப்படிதான் காட்டுவியா? அதற்கு முன்னாடியே ராதாவை கடத்திவிட்டேன். அப்புறம்தான் உன் சிபாரிசு பெயரில் போலீஸ். உன் வாழ்நாளில் பார்க்க முடியாத பணம் 2 கோடி கொடுத்தேனே. இன்னும் ராதாவை நீ அனுப்பவில்லை. என்ன பண்ணின ராதாவை? பானுவை ஏண்டா கடத்தி வச்சிருக்க? இப்போ என்னடா வேணும்? மூர்த்தி ஆத்திரம் பொங்க கத்தினார். ராகவன் அமைதியாயிருந்தான். என்னடா யோசிக்கிறியா? எவ்வளோ அமௌண்ட் சொல்லலாம்னு? டேய் ராகவன், இந்த மூர்த்தி யாருன்னு முழுசா தெரிஞ்சுக்காம ஆழம் பார்க்காது காலை விட்டுட்ட. இது எவ்வளோ பெரிய பாதாளம்னு பாக்குறியாடா? இன்னைக்கு ராத்திரிக்கு மேல நீ உயிரோட இருக்க மாட்ட. மூர்த்தி, உன்னால என் மயிரை கூட புடுங்க முடியாது. இப்போ நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும். ஏன்னா உன் குடுமி என் கையில. ரத்த கொதிப்பில் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. இந்த தடவை பணம் வேண்டாம் மூர்த்தி. என்னடா வேணும்? 2 பேரையும் விடுடா. என்னோட கோபத்தை கூட்டிக்கிட்டே போற. விட்டுடுற மூர்த்தி. நான் சொல்ற அட்ரஸுக்கு நீ வரணும். அது போதும். வந்து தாராளமா கூட்டிட்டு போ 2 பேரையும். அண்ட் யார வேணுமோ கூட்டிட்டு வா. பட் நோ போலீஸ். முட்டாள், நீ யோசிக்காமல் செய்த காரியத்துக்கு கிடைச்ச பலன் 3 வருஷ ஜெயில் தண்டனை. இன்னும் நீ அடங்கல. இந்த தடவை பக்கா பிளான் பண்ணி இதில் இறங்கி இருக்கேன் மூர்த்தி. இந்த தடவை குறி தவறாது. பார்க்கலாமடா, சொல்லு எங்க வரணும். ஆனா அவங்க 2 பேருக்கும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ, நீ இந்த உலகத்துல இல்லடா. நீ இன்னும் காரை ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே மூர்த்தி. நீ வா, அடுத்த போன் காலில் அட்ரஸ சொல்றேன். துண்டித்த போனை அவர் கதர் சட்டை பையில் வைத்துவிட்டு முன்கேட் வாசலில் போனில் பேசிக் கொண்டிருந்த திலீபனை பார்த்து, டேய் திலீபா சார் என்று ஓடி வந்தான். என்ன சார்? சற்று மூச்சு வாங்கியது அவனுக்கு. அங்க என்னடா புடுங்கிட்டு இருக்க? இங்க என்ன போயிட்டு இருக்கு? உனக்கு எப்பப்பாரு போன நோண்டிக்கிட்டே இருக்க. உன்னை வேலைக்கு வச்சு என்ன பிரயோஜனம்? உனக்கு கொஞ்சம் பேரு துணைக்கு வேற. அவர் ஆத்திரத்தில் அழுத்து கொண்டார். மேடம், போன் இப்பவும் சுவிட்ச் ஆப்ல தான் இருக்கு. அதை பத்தி டிபார்ட்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருவரிடம் விசாரிச்சுட்டு இருந்த. நீ ஏன் ஊருக்கு சொல்வாய் போல. நாயை காவலுக்கு நிறுத்தினால் அதை மட்டும் பார்த்தா போதும். வண்டியை எடு என்றவர் போர்ட்டிகோ நோக்கி நடந்து அங்கு நின்று கொண்டிருந்த பல கார்களில் கருப்பு நிற BMW-யின் பின்னிருக்கையில் அமர திலீபன் அவர் கதவை அடைத்துவிட்டு சுற்றி வந்து டிரைவிங் சீட்டில் அமர்ந்து ஸ்டார்ட் செய்தான். சற்று புகையை வெளிப்படுத்திக் கொண்டு நகர வாசலில் நின்ற வாட்ச்மேன் பவ்யமாய் கேட்டை திறக்க துள்ளலோடு வெளியேறியது அந்த விலையுயர்ந்த கார். மாலையில் அதிகமான டிராபிக் இல்லை. போன் ஒலிக்க, சொல்லுடா அவன் சொல்ல, ஏதும் பேசாது துண்டித்து விட்டு திலீபனிடம் விளக்கினார். கார் 80 கிலோமீட்டர் வேகத்தில் பாய்ந்தது. கனமான அமைதி நிலவியது. ராகவனின் ஒற்றை வார்த்தை வயிற்றில் அமிலம் சுரந்தது போலிருந்தது. உன் குடுமி என் கையில். அவன் குரலில் பயம் இல்லை, திமிர் மட்டும், அதுவும் அதிகமாக. சார். சொல்லு. மேடம் பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அங்கதான் போறோம். புரியல. இதை மட்டும் தெளிவா கேளு. உனக்கு என்னதாண்டா புரியும்? வீட்டுல இருந்து குடும்பத்தை பாதுகாப்பா பாத்துக்கத்தான் நான் உங்களுக்கு சம்பளம். இப்படி 2 பேரையும் கடத்திக்கிட்டு போகிற வரை வேடிக்கை பார்க்க இல்ல. என்ன, மேடத்தையும் கடத்திட்டாங்களா? அவன் அதிர்ச்சியோடு கேட்க, நீ காரை பார்த்து ஓட்டு, ஏதாவது லாரிக்குள்ள விட்டுடாத. அவன் பேசவில்லை. மூர்த்தி கண் கலங்கினார். 1.5 மணி நேர பயணத்தில் அந்த அடர்ந்த காட்டுப்பகுதி வந்தது. திலீபன் காரை நிறுத்தினான். சார், நீங்க சொன்ன பழைய சிமெண்ட் ஃபேக்டரி தோ அதுதான். அதுதான். கார்ல போக முடியுமான்னு பாரு, இல்லைன்னா நடக்கலாம். கொஞ்ச தூரம் போகலாம். கார் மெல்ல ஊர்ந்து 5 நிமிடம் கடந்து இறங்கி நடக்க அது பல வருஷமாய் இயங்காத தொழிற்சாலை. வழியெங்கும் புதர்மண்டி கிடந்தது. கார் தடம் ஒன்று பாதையில் பயணித்திருந்தது. திலீபன் வேகமாக நடக்க சற்று தளர்ந்தபடி மூர்த்தி பின்தொடர்ந்தார். வெறுமனே சாத்தியிருந்த அந்த கேட்டை தொட்டதும் கிரீச் என்ற சத்தத்தோடு திறந்து கொண்டது. தடத்தில் தெரிந்த காரை காணவில்லை. இரும்பு குப்பைகள் கொட்டி கிடந்தன.
பார்வைகள் சற்று திகிலோடு அலைப்பாய மெல்ல முன்னேறி உள்ளே நுழைந்தனர். அது ஒரு பெரிய முன் அறை, மிஷின்கள் நீக்கப்பட்ட காலி அறை. பானு, டேய் ராகவன், மூர்த்தி குரல் அவருக்கே திருப்பி கேட்டது. திலீபன் சுற்றுமுற்றும் பார்த்தான். அறையின் வலது கோடியில் நாற்காலியில் கட்டப்பட்டு வாயில் ஒட்டப்பட்டு பானு தெரிந்தார். சார், அதோ அங்க மேடம், அவன் சத்தமிட்டு அவளை நோக்கி ஓட மூர்த்தி ஆர்வமாக பின்தொடர்ந்தார். அவர் கண்கள் பணித்தது. பானு இளமையோடு இருந்தாள். அழகி. அந்த நேரத்திலும் ஜொலித்தாள். பானுவின் இடது பக்கத்தில் ஒரு மர படிக்கட்டு. அதிலிருந்து யாரோ நடந்து வரும் சத்தம். கால்களை பார்த்ததும் புரிந்தது அது ராகவன் என்று. இறங்கி வர அவன் கையில் மின்னிய துப்பாக்கி. திலீபன் நின்றான். பானுவின் கண்கள் மிரட்சியோடு மூர்த்தியை பார்க்க மூர்த்தி ஆத்திரத்தில் கத்தினார். டேய் ராகவன், என் கண்மணியை என்னடா இப்படி கட்டி வச்சிருக்க? ஷோ, சத்தம் வரக்கூடாது. மூர்த்தி அமைதியாய் இருக்கணும். டேய் போடா, போய் மூர்த்தி பக்கத்துல நில்லு. திலீபன் மிரட்சியோடு பின்வாங்கினான். ராகவன் ஒரு போலீஸ். நீ இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செய்வேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் கண்ணு முன்னாண்டி என் பானுவை இப்படி கட்டி போட்டு வாயை அடைச்சி வச்சிருக்க. என்னதாண்டா உனக்கு வேணும்? எங்கடா என் பொண்ணு? நானும் அதைத்தான் கேட்குறேன். எங்க உன் பொண்ணு? நீ தானடா கடத்திட்டு போன. இப்போ இந்த கேள்வியை நீயே கேட்டா எப்படி? நான் தான் கடத்திட்டு போனேன். ஆனா நான் அறைக்கு போகும்போது அங்க ராதா இல்ல. சோ ராதா எங்க? ராகவன், விளையாடாத. எனக்கு அந்த மாதிரி ஆசை இல்ல மூர்த்தி. இப்போ நான் கேட்கிற கேள்விக்கு நீ சரியான பதிலை சொல்லணும். இல்ல இங்க துப்பாக்கி வெடிக்கும். பானு தலை கண்டிப்பா சிதறி போகும். அதுவும் உன் கண் முன்னாண்டியே. ராகவன், நீ ரொம்ப முன்னாண்டியே உன் எல்லையை தாண்டிட்ட. அது உனக்கு இன்னும் புரியல. 3 வருஷம் முன்ன எம்எல்ஏவோட பையன் கடத்தல் விவகாரத்துல டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாம நான் ஸ்பாட்டுக்கு போனேன், பையனை காப்பாற்ற. ஆனால் பையன் துப்பாக்கி சூட்டில் இறந்து போயிட்டான். நான் சுடல. சுட்டது யாரு? நான் ஏன் ஜெயிலுக்கு போகணும்? திட்டம் யாரோட இது? ராகவன், என்ன இது புது கதை? எனக்கு தெரியாது இதெல்லாம். மூர்த்தி நிஜமாகவே பதறினார். ராகவன் நடந்து அவர் அருகில் வந்தான். அவன் சூ சத்தம் பின்னணி இசை போல ஒலித்தது. அவர் கண்களை பார்த்தவன் அங்கிருந்து நகர்ந்து அவரின் வலது பக்கம் நின்றிருந்த திலீபனிடம் நின்றான். ராகவன் சற்றும் எதிர்பாரா நேரத்தில் துப்பாக்கியை அவன் வயிற்றில் சொருகி, நீ சொல்லுடா, உன் பேர் என்ன? திலீபன். நீ சொல்லு. அன்னைக்கு அந்த சின்ன பையனை இரக்கமே இல்லாம சுட்டு கொன்னது யாரு? கடத்தினது யாரு? சொல்லிடுறேன் சார், என்னை ஒன்றும் செஞ்சிடாதீங்க, நான் சொல்லிடுறேன். அந்த பையனை கடத்தினது நான் தான். பணம் கேட்டு மிரட்டியதும் நான் தான். கையில் காசு வந்ததும் சுட்டுட்டேன். உங்களை அந்த இடத்துல நான் எதிர்பார்க்கல. ராகவன் எம்எல்ஏவிடம் உன் பெயரை சொன்னேன். ஆத்திரத்தில் ஜெயிலில் போட்டார் உன்னை. ராகவன் ஆத்திரம் கூடியது. அவன் சட்டையை பிடித்து அவன் முட்டங்காலில் அவன் இடுப்பில் உதைத்தான். அவன் சுருண்டு விழுந்தான். வழியில் புரண்டான். பட்டன் ஒன்று தெரித்து விழுந்து ஓடியது. சோ, இப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் நான் வந்தேன் மிஸ்டர் மூர்த்தி என்ற ராகவன் அந்த பட்டனை தொட்டு எடுத்தான். அவன் செய்த காரியத்துக்கு அவனை கொன்று போடு. என் பொண்ணு, என் மனைவியை ஏண்டா கஷ்டப்படுத்துற? மீதிய நான் சொல்றேன் மிஸ்டர் மூர்த்தி என்ற குரல் கேட்டு திடுக்கென்று அதிர்ந்து போனார்கள் மூவரும். நொடி பொழுது ராகவன் கூட திகைத்துத்தான் போனான். அதுவரை அவனுக்கும் தெரியாது. மூர்த்தியின் கண் விழிகள் அதற்கு மேல் இயங்கவில்லை, நிலைகுத்தி நின்றது. மூவரும் குரல் வந்த திசை நோக்கி திரும்பினார்கள். அத்தியாயம் 10. டக் டக் டக். காலனியின் சத்தத்தை தொடர்ந்து அரபி குதிரை போல அவள் அந்த படிக்கட்டில் இறங்கி வந்தாள். கூடுதலான மாநிறம். ரோஸ் நிறத்தில் சேலை உடுத்தியிருந்தாள். அளவான உடலமைப்பு. கூந்தலை சுதந்திரமாய் விட்டிருந்தாள். கழுத்தில் மெல்லிய ஒற்றை சங்கிலி. உதட்டுக்கு லேசான சாயம் பூசியிருந்தாள். ஹில்ஸ் அணிந்து உய்யாரமாய் நடந்து வந்தாள் அவள். அவள் செதுக்கிய வெண் இடுப்பில் கண்ணங்கரேல் என்று துப்பாக்கி ஒன்று சொருகியிருந்தாள். ஹாய் ராகவன், ஐ எம் மாலினி. ஹாய். அவன் கை குலுக்கினான். உதட்டில் புன்னகை இல்லை. மெல்ல நடந்து அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றிருந்த மூர்த்தி திலீபனிடம் வந்தாள். என்ன மூர்த்தி அண்ட் திலீபன், இப்படி சாக்காயி நிக்கிறீங்க? நீ எப்படி மாலினி இங்க? மூர்த்தி அதிர்ச்சி மாறாமல் கேட்க
திலீபன் எச்சில் முழுங்கினான். அவன் கண்களில் மரண பயம். அவள் சத்தமாய் சிரித்தாள். மூர்த்தி, நீங்க எல்லாரும் என்ன நினைச்சீங்க? அந்த ஆக்சிடென்ட்டில் நான் செத்து போயிட்டுன்னு தானே? நான் சாகல. அது ஏன்னு உங்க அருமை திலீபனிடம் கேளுங்கள். லாரியால என் காரை இடிச்சு என்ன கொன்றதோடு இல்லாமல் தீ வைத்து கொளுத்த சொன்னீர்கள். ஆனால் உங்கள் திலீபன் போயிட்டான். அப்புறம் நான் தான் அந்த காரை கொளுத்தினேன். என் மாமா தான் என்னை காப்பாற்றி நான் செத்து போயிட்டதா நியூஸ் கொடுத்தார். உன் கண்ணில் படாமல் இவ்வளவு நாளும் மறைமுகமாக வாழ்ந்தேன். நீங்க செய்த ஒரு தவறு இப்போ நான் இங்கே நிற்கிறேன். சொல்லுங்க, உண்மையா பொய்யா? டேய் திலீபன், நீ சொல்லு. ஆமா மேடம். மாலினி ராகவனை பார்த்து புன்னகைத்தாள். இப்போது திலீபன் பேசணும். உண்மையை மட்டும் பேசணும். மறைக்க ஒன்னும் இல்லை. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். இப்போ நீ பேசவில்லை என்றால் இது பேசும் என்ற மாலினி இடுப்பில் சொருகியிருந்த துப்பாக்கியை உருவினாள். நான் சொல்லிடுறேன் மேடம். டேய், நீ ஏண்டா பயப்படுற? ஹோய் மாலினி, கடத்தல் நாடகத்தை இந்த போலீஸ் வைத்து அரங்கேற்றம் செய்தது உன் வேலையா? ஆமா மூர்த்தி, நான் தான். எது செஞ்சாலும் சட்டப்படி செய்யணும். அதுதான் சட்டத்தையே கூட வச்சுக்கிட்டு இதை செய்தேன். அவள் சிரித்தாள். மூர்த்திக்கு எரிச்சலும் ஆத்திரமுமாக இருந்தது. எங்கே என் மகள்? அதைத்தான் நானும் கேக்குறேன். எங்கே ராதா? போதும், நிறுத்து மாலினி. நீதானே இவனை வச்சு கடத்தி 2 கோடி ரூபாய் வாங்க செய்தாய். அப்போ ராதா எங்கே? 2 கோடி ரூபாய்க்கு மட்டும் உன் மகளை கடத்தவில்லை. அவள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. என்ன உளறுகிறாய்? அவளுக்கு எவ்வளவு பாதுகாப்பு தெரியுமா? எப்போதும் அவளை பார்த்து கொள்ள பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. அவள் சிரித்தாள். நான் சொன்ன ஆபத்து நீங்கள் தான் மிஸ்டர் மூர்த்தி. அவள் என் மகள். என்னால் எப்படி அவளுக்கு ஆபத்து வரும்? அது போக போக தெரியும். இப்போ எனக்கு தெரிய வேண்டியது, ராதா எங்கே? ஏய் போலீஸ், வேடிக்கை பார்க்க வந்தாயா? நீ செய்ய வேண்டியதெல்லாம் இவள் செய்கிறாள். மூர்த்தி ஆத்திரத்தில் கத்த. எனக்கு இருக்கிற ஆத்திரத்தில் சுட்டேன்னு வச்சுக்கோ, மண்டை செதறிடும். பேசாமல் மாலினி கேட்ட கேள்விக்கு பதில் சொல். ராகவன் ஆத்திரத்தின் உச்சத்தில் இருந்தான். டேய், இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? மாலினி துப்பாக்கியை திலீபன் நெற்றியில் வைத்தான். சொல்றேன் மேடம். அவன் சற்று மூச்சு வாங்கினான். உங்களை லாரி செய்து கொல்ல சொன்னது சாருதான். நானும் அதை பண்ணினேன். டேய், நான் கேட்டது ராதாவை எங்கேன்னு. அது எனக்கு தெரியாது. அவன் பீதியோடு பார்த்தான். பொய், உனக்கு எல்லாமே தெரியும். இப்போ டக்கு டக்குன்னு சொல்லணும். என் பொறுமையை சோதிக்காத. இருக்கிற ஆத்திரத்தில் உன்னை சுட்டு கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன். மாலினி, உன் வேலையை மட்டும் பார். இது உனக்கு தேவையில்லாதது. ஷு, வாய மூடிட்டிரு. மூர்த்தி, உனக்கும் சேர்த்து தான் சொன்னேன். மூர்த்தி அவள் கர்ஜனையில் வாயடைத்து போனார். சொல்லு திலீபன். சத்தியமா எனக்கு தெரியாது மேடம். அவன் கண்கள் கெஞ்சியது. ராகவன், அந்த 2 சட்டை பட்டனை எடுங்க. அவன் அவள் கையில் 2 பட்டனை கொடுத்தான். திலீபன், இதுல 1 இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி உன் சட்டையிலிருந்து கிடைச்சது. இன்னொரு பட்டன் ராதா கொல்லப்பட்ட இடத்தில் கிடைச்சது. இங்கே சஃபாரி போடுற ஆள் ஒரே ஆள் நீதான். சொல்லு, என்ன பண்ணின ராதாவ? அதுவரை பொறுமையாய் பார்த்த மூர்த்திக்கு அப்போதுதான் புரிந்தது. டேய் துரோகி என்று பாய்ந்து அவன் சட்டையை பிடித்து முகத்தில் குத்தினார். சார், இல்ல சார், நான் ராதாவை ஒன்னும் செய்யல சார். இதில் ஏதோ மர்மம் இருக்கு. மயிறு இருக்கு. மூர்த்தி, நீங்க பின்னாடி போங்க. இன்னும் இருக்கு வேடிக்கை. பார்த்துட்டு அப்படியே நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடு. நீ சொல்லுடா, என்ன பண்ணின ராதாவ? மேடம், சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒன்னும் தெரியாது. சரி திலீபன், அது வேற யாரோ. ஓகே, அப்போ ராகவன் வீட்டில் அவர் மனைவி மாயாவை துப்பாக்கி காட்டி மிரட்டி ராகவனிடம் பேசியது யாரு? என்ன மேடம் சொல்றீங்க? எனக்கு எதுவுமே தெரியாது. ராகவன், உங்க போன் ரெக்கார்ட்ல உள்ள இவன் குரலை பிளே பண்ணுங்க. இங்க எல்லாரும் கேட்கட்டும். ராகவன் தன் போனை எடுத்து சில வினாடிகள் தேடி அதை ஒலிக்கச் செய்தான். வாட் ராகவன், நான் பிஸி. என்ன தொந்தரவு பண்ணாத ப்ளீஸ். டேய், மாயா எங்கடா? லூசாடா நீ? மாயா கூட தான் பிஸியா இருக்கேன். நான் உனக்கு எவ்வளோ சொன்னேன் ராகவன்.
நீ கேட்கவே இல்ல. இப்ப பாரு, உன் வீட்டில் உன் பெட்ரூம் வரை வந்துட்டேன். இப்போ வர்றேன்டா, செத்த நீ. ஓ ஓ ராகவன், அவசரமாய் வருவது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் தனியாக வரக்கூடாது. மாயாவை பேச சொல்லு. அவள் பிஸி ராகவன். அவன் சிரிக்க, நீ என் கோபத்தை தூண்டுற. ஆல்ரெடி நீ என் கோபத்தை தூண்டிட்ட. எஸ் ராகவன். சோ இப்போ உன் மனைவியோடு நான் இருக்கிறேன். டேய், அவள் பாவம், ஒன்றும் அறியாதவள். இதற்கும் அவளுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவளை விட்டு விலகிப்போ. கதறி கதறி சாகுடா நாயே. இப்படி ஒரு காரியம் செய்யும் முன் யோசிக்கணும். நமக்கு அழகான குடும்பம் இருக்குன்னு. அதை விட முக்கியம், இவ்வளோ அழகான மனைவி இருக்கிறாள் என்று. பட் ராகவன், அவ்வளவு கேவலமானவன் நான் இல்லை. அந்த மாதிரி ஆக்கிடாத. உன் மனைவி என்னை விட்டு 10 அடி தூரத்தில் இருக்கிறாள். சமைக்கிறாள் என் துப்பாக்கி முனையில். அவள் காப்பியை இப்போதுதான் ரசித்தோம், நாங்கள் 6 பேரும். இன்று இரவு நாங்கள் உன் வீட்டில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்துள்ளோம் ராகவன். அவன் பலமாய் சிரிக்க, டேய், நாய்களுக்கெல்லாம் வீட்டில் இடம் கிடையாது. நான் வர்றேன்டா. வாடா, கையோடு ராதாவை கூட்டிட்டு வா. உனக்கு தர முடியாது. அவள் அப்பாவிடம் திருப்பி அனுப்ப போகிறேன். நீ நடுவில் வராதே. மாயாவை விட்டு போ. பாரு ராகவன், நீ மறுபடியும் என் பொறுமையை சோதிக்கிற. தா, நீ மட்டும் ராதாவோடு வரல, மயிரே போச்சு ராகவன். உன் காதலியை கழுத்தை அறுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். நீ தெருமுனையில் வரும்போதே நான் புறப்பட்டு போயிருப்பேன். வைடா போன. போதும், ஸ்டாப் பண்ணுங்க. போதும், ஸ்டாப் பண்ணுங்க ராகவன். சொல்லு திலீபன், இது யாரோட குரல்? அதுவரை பொறுமையோடு பார்த்து கொண்டிருந்த மூர்த்தி ஆத்திரம் தொற்றிக்கொள்ள மாலினியை விட்டு விலகி அவன் மேல் பாய்ந்தார். அயோக்கிய நாயே, என்னடா பண்ணின என் பொண்ண? அவர் அவன் கழுத்தை இறுக்கினார். சாரி சார், எப்படியாவது ராதாவை கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சுதான் நீங்க காசு கொடுக்க போகும்போது உங்களை பின்தொடர்ந்தேன். அங்கே போன பிறகுதான் தெரியும் அது ராகவன் என்று. வேறு ஏதும் எனக்கு தெரியாது. நம்புங்க சார், உங்க கூடவே நம்பிக்கையா இருந்திருக்கேன். ப்ளீஸ் சார். ராகவன், அந்த குடும்ப தலைவியை கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள். ராகவன் போனான் அவளை நோக்கி. மாலினி அவர்கள் அடித்துக் கொள்வதை வேடிக்கை பார்த்தாள். அதுவரை மரண பீதியில் விழிப்புதுங்க இருந்த பானுவை கட்டவிழ்த்த ராகவன் கைப்பிடித்து கூட்டி வந்து மாலினி அருகில் நிறுத்தினான். சோ ஹாய்ஸ், இந்த பானு இப்போ சாகப் போகிறாள் என்ற மாலினி துப்பாக்கி அவள் காது மடலின் மேல் பக்கம் பதித்தாள். அவள் கண்களில் கொலைவெறி பளிச்சென்று மின்னியது. திலீபன், மூர்த்தி ஒரு சேர திரும்பினார்கள். அவர்கள் கண்களில் அதிர்ச்சி. அத்தியாயம் 11. பானுவின் கண்கள் இறுதி நிமிடங்களை நினைத்து மாலினியை கெஞ்சியது. மாலினி, என்னை விட்டு, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. அதேப்படி பானு, இதோட கதாநாயகி நீதானே. அமைதியா இரு, இல்ல மண்டைக்குள்ள துப்பாக்கி வெடிக்கும். மேடம், நான் எல்லாவற்றையும் சொல்லிடுறேன். திலீபன் கண்ணீரோடு கெஞ்சினான். மூர்த்தியின் பிடியில் இப்போது பலம் கூடிக்கொண்டே போனது. பச்சை துரோகி, கூடவே இருந்து ஏமாத்திட்டியேடா. எது துரோகம் மூர்த்தி? முழு பலத்தையும் திரட்டி அவரை கீழே தள்ளினான். நாயே, என் பெயர் சொல்ற அளவுக்கு போயிட்டியா? சொல்வேன், உன்னை பத்தி எல்லாமே சொல்வேன். நான் போலீஸில் சரணடைவேன். நான் கூலிக்குத்தான் இதை செய்தேன். என்னை தூண்டிவிட்ட உனக்கு பெரிய தண்டனை கிடைக்கும். டேய், முதல்ல சொல்லுடா. தண்டனை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் என்ற ராகவன் அவன் கன்னத்தில் அறைந்தான். பெரிய மயிராணி, என் வீடு புகுந்து என் மனைவியிடம் துப்பாக்கி காட்டுவியா? தா, நீ வாடா, உன்னை என்ன பண்றேன் பார் என்றவன். மூர்த்தி, விலகினில். நீ சொல்லுடா. ராகவன் துப்பாக்கியை காட்ட அவன் பேசத் தொடங்கினான். மது சுகர் மில் தமிழ்நாட்டில் நம்பர் 1 கம்பெனி. 22 வருஷம் முன்னாடி சாதாரண சூப்பர்வைசரா சேர்ந்தவன் தான் இந்த மூர்த்தி. 2 வருஷத்தில் மேனேஜர் ஆகிற அளவுக்கு திறமைகள். முதலாளி திடீரென இறந்து போய்விட அவரது மகள் வெளிநாட்டில் பிசினஸ் பற்றி படித்துக் கொண்டிருந்த மது கம்பெனி பொறுப்பை ஏற்றார்கள். முன் அனுபவம் இல்லாததனால் கம்பெனி நிலைமை மாறியது. அப்போது தான் மது ஒரு முடிவுக்கு வந்தாங்க. வேலையில் தன்னை மிகவும் கவர்ந்த மூர்த்தியிடம் ஆலோசனை கேட்டு முடிவெடுக்கப்பட்டது. சிலவற்றை மூர்த்தியே முடிவு செய்து கம்பெனி நல்ல வளர்ச்சி கண்டது. இள வயது மதுவுக்கு மூர்த்தியை மிகவும் பிடித்து போனது. காதலித்தார். தன் காதலை மூர்த்தியிடம் பேசிய போது தான் தொழிலாளி முதலாளி வேற்றுமை பேசி இன்னும் கவர்ந்தான்.
ஆனால் காதலை ஏற்கவில்லை. மது ஒருதலை காதலால் மன உளைச்சலுக்கு ஆளானாள். ஆனால் பணத்திற்கு ஆசைப்படாதவன் என்று காதல் இன்னும் கூடியது அவன் மேல். கம்பெனி முழு நேரமும் மூர்த்தியின் கட்டுப்பாட்டில் வந்தது. தன் கம்பெனி போல் பாவித்து அயராது உழைத்தான். ஒரு நாள் மதுவின் காதலை ஏற்பதாக சொன்னான். இந்த உலகத்தில் அதைவிட பெரிய சந்தோஷம் வேறு இல்லை. அவ்வளவு பூரித்து போனாள் மது. எளிமையான முறையில் கல்யாணம். வருஷத்தில் ராதா பிறந்தாள். இனிமையாய் போய்கொண்டிருந்தது வாழ்க்கை. பெரிய முதலாளி தான் சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தையும் பிறக்கும் வாரிசுக்கு என்று எழுதி வைத்து விட்டார். அதாவது தாத்தா சொத்து நேரடியாக ராதாவுக்கு. ராதாவுக்கு 10 வயது இருக்கும்போது மதுவுக்கு சாதாரண காய்ச்சல் வந்தது. அப்போதுதான் ஒரு நர்ஸை கூட்டிட்டு வந்தேன் வீட்டுக்கு. அதுவரை இயல்பாக வாழ்ந்து கொண்டிருந்த மூர்த்தியின் மனதில் ஒரு திட்டம் தோன்றியது. நர்ஸ் அழகில் மயங்கி அவளை வீட்டோடு வைத்து கொண்டான். எப்படியாவது அவளை மனைவியாக்க திட்டம் போட்டான். நர்ஸிடம் பேசி மருந்தோடு தான் கொடுக்கிற மருந்தை மதுவுக்கு தர சொன்னான். அவளும் அவனை நம்பி அந்த ஸ்லோ பாய்சனை மதுவுக்கு தொடர்ந்து கொடுத்து வந்தாள். சரியா 2 வருடத்தில் மதுவுக்கு நெஞ்சுவலி வந்து இறந்து போனாள். நர்ஸை தன் மனைவியாக்கி கொண்டார். இப்போது இவனோடு அடுத்த திட்டம் ராதா. அதற்காகவே அவளுக்கு காதல் கல்யாண ஆசைகள் வரக்கூடாது என்று அறையில் பூட்டி வைத்து பாசம் என்று எல்லோரையும் நம்பச் செய்தான். அவன் மகள் உள்பட எல்லோரும் நம்பினார்கள். ராதாவுக்கு கல்யாணம் நடந்தால் சொத்தும் அவளோடு போய்விடும் என்று என்னை வைத்து ராதாவை கடத்தி கொள்ளச் சொன்னார். அதற்குள் ராகவன் உள்ளே புகுந்து விட்டான். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். என்னை விட்டுருங்க மேடம், தெரியாமல் செய்துவிட்டேன், மன்னிச்சிருங்க. சரி திலீபன், உன்னை விட்டுறேன். இன்னொரு உண்மை பாக்கி இருக்கிறதே. இல்ல மேடம், அவ்வளவுதான். இவ்வளோ சொன்ன நீ அதை மட்டும் ஏன் மறைக்கிற? அப்புறம் இது பேசும். அவள் துப்பாக்கியை பானுவின் மேல் இன்னும் அழுத்த, பானுதான் அந்த நர்ஸ், அதாவது உன் காதலி. சரியா? திலீபன் தலை கவிழ்த்து கொள்ள மூர்த்தியின் இதயம் துண்டானது. பானு தலை குனிந்து அழ ஆரம்பித்தாள். மீதியை சொல் திலீபன். மூர்த்தியின் திட்டம் எங்களுக்கு புரிய ஆரம்பித்ததும் அவருக்கும் 2 வருஷமா பாலில் கலந்து அந்த மருந்தை கொடுத்தாள் பானு. இன்னும் 4 மாதத்தில் மூர்த்தி தானாகவே இறந்து விடுவார். அதன் பிறகு பானுவை கல்யாணம் பண்ணிக்க இருந்தேன். பிறகு அவர் திட்டத்தை நானே டுமீல் என்ற சத்தத்தோடு அவன் நெத்தியில் துளை போட்டது ஒரு தோட்டா. அடுத்த வினாடி தரையில் சரிய பானு ஓடி சென்று அவன் நெஞ்சில் விழுந்து கதறினாள். கண் சிமிட்டும் நேரத்தில் நடந்து முடிந்து விட்டது. அதிர்ச்சியில் அனைவரும் திரும்ப மூர்த்தியின் கையில் ரிவால்வர். அதில் இன்னும் சிறிய புகை புகைந்து கொண்டிருந்தது. மெல்ல நடந்து திலீபன் அருகில் வந்தார். அவர் நடை சத்தம் கேட்டு நிமிர்ந்தாள் பானு. அவள் கபாலத்தையும் துளைத்ததே இன்னொரு தோட்டா. அவள் அவன் மேலேயே சரிந்தாள். மூர்த்தி அங்கிருந்து நகர்ந்து அருகில் இருந்த சுவற்றில் சாய்ந்து சலனமே இல்லாமல் சரிந்து தரையில் அமர்ந்தார். அவர் பிரம்மை பிடித்தார் போல் இருந்தார். பானுவின் கண்கள் மூர்த்தியை வெறித்து கொண்டிருந்தது. ராஜன், மாலினி கூப்பிட, மாலினி, நான் இங்கதான் இருக்கிறேன். குரல் வந்த திசை நோக்கி திரும்பிய ராகவனின் கண்களில் ஆச்சரியம். மறைவான இடத்தில் ராஜன் கையில் கேமராவுடன் நின்றிருந்தான். போதும் வாங்க, எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு தானே? கச்சிதமா எடுத்துட்டேன் மாலினி என்று புன்னகைத்துக் கொண்டே வந்தான் ராஜன். ஹாய்டா ராகவன், நீ எப்படிடா இருக்க? நீ எப்படி இங்க? ராகவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் தானடா உனக்கு போன்ல சொன்னேன். இது மாலினி பிளானு. என்கிட்ட சொல்லும் போது உன் ஞாபகம் வந்தது. நீ பழிவாங்க துடிச்சியே, அதுதான் உன் ரிலீஸுக்கு காத்திருந்தோம். அண்டு மாலினி என் காலேஜ் மேட். மாலினி புன்னகைக்க ராகவன் பதிலுக்கு புன்னகைத்தான். மாலினி மூர்த்தியின் அருகில் வந்தாள். மூர்த்தி, நீங்க செய்த வினை உங்களை பின்தொடர்ந்து வரும். இப்போ புரியும்னு நம்புறேன் என்ற மாலினி திரும்பி நடக்க டுமீல் மூவரும் திரும்ப மூர்த்தி தன்னைத்தானே சுட்டு கொண்டார். அவன் கண்கள் திறந்து வாய் மூடாமல் உயிர் பிரிந்தது. மாலினி அவரை பார்த்து அலட்சிய புன்னகை செய்தாள். இன்ஸ்பெக்டர் ராகவன் என்று புன்னகை மாறாமல் கூப்பிட்டாள் மாலினி. இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா சாட்சிகளும் இதில் இருக்கிறது. கொஞ்சம் எடிட்டிங் செய்து டிபார்ட்மெண்ட்ல ஒப்படைங்க. 4 கேஸை ஒரே நேரத்தில் கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். இந்த இயர் உங்களுக்கு பதக்கம் நிச்சயம். ராஜன், அத அவரிடம் கொடு. ஆல் தி பெஸ்டா மச்சான். ராஜன் அவனை சீண்ட, இல்லடா
ராதாவை விட்டுட்டேனே. ராஜன், அந்த வருத்தம் என்னை விட்டு எப்போதும் போகாது. ரொம்ப நல்ல பொண்ணுடா மச்சான். ராஜன் மாலினியை பார்க்க அவள் புன்னகைத்தாள். ராகவன், நீங்களும் ரொம்ப நல்லவர். அவன் நிமிர, என்ன பார்க்குறீங்க ராகவன்? ராதா தான் சொன்னா. எப்போ? ராஜன், உன் நண்பனுக்கு இப்போதான் லேசா போலீஸ் மூளை வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். இப்ப பாரு, இப்போ என்னையே சந்தேகமா பார்க்கறார். அதுதானே? ராஜன் அவன் தோளில் இடித்தான் கிண்டலாக. சொல்லுங்க மாலினி. ஏய் மாலினி, சொல்லு, போதும் விளையாட்டு. ராஜன் சொல்ல, ராகவன், நீங்க கூப்பிட்டால் அவள் வருவாள். வாட்? கூப்பிடுங்க. ராதா. அவன் 4 சுவர்களை பார்த்து கூப்பிட்டான். அவளுக்கு கேட்காத ராகவன், சத்தமா கூப்பிடுங்க. ரா. அவன் வாய் திறக்க, தோ அங்கே. மாலினி கை காட்டினாள் உற்சாகமாய். ராஜன் கைத்தட்ட அங்கு புள்ளிமான் போல் ஓடி வந்தாள் ராதா. ராகவனின் கண்களில் கண்ணீர் சுரக்க அடுத்த நொடி அங்கே அதே ராதா ஓடி வந்து கட்டிக்கொண்டாள். அந்த ஸ்பரிசத்தில் குழந்தையாய் தோன்றினாள். எல்லாம் கனவு போல் இருந்தது. ராகவன், நான் மதுவின் தங்கை, ராதாவின் சித்தி. ராதா தான் என் மகள் இனிமேல். முற்றும்.